அதுதான் வந்து சமூக நீதிக்கான ஒரு உறுதி செய்யணும் உறுதி செய்யும் அப்படின்ட்டு நாங்க வந்து மாநாடு நடத்தியிருக்கோம். இது இது தமிழருக்கு மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து இனத்திற்கான ஒரு அரசியல நாம் தமிழர் கட்சி எடுத்துச் செல்லுது. அது பண்றீங்க. ஆனா இந்த மோடி சங்கி அந்த குரூப்லாம் ஏன் உங்கள ஏத்துக்க மாட்டேங்கிறானா? அது இல்ல என்ன கதை அது அது? வந்து அவங்க வந்து பெர்சனல் அஜெண்டா வச்சு பண்றாங்க. அவங்க வந்து நான் சொல்லிட்டேன். நான் கொள்கைன்னு சொல்லிட்டேன். தமிழர்களுக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழுக்கு எதிராக, தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக செயல்பட்ட ஒவ்வொருவரும் வந்து கொள்கைகள் தான் நான் சொல்றேன் நான். நான் வந்து எந்த விதமான தனிப்பட்ட மொழிய வச்சு நான் கொள்கைன்னு சொல்ல கிடையாது. தமிழ் நிலம், தமிழ் நிலத்தில் வாழ்ற மக்களுக்கு எதிராக, தமிழுடைய கலாச்சாரத்துக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக செயல்படும் அனைவருமே நான் வந்து கொள்கைன்னு தான் சொல்லுவேன். அப்போ உங்க ஜாதி அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்கள வந்து புகழ்ந்தாங்களா? ஆமா, ஜாதி ஆமா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆமா, பிரச்சனையா ஆமா. அப்ப? ஏன்னா ஜாதி செய்றதுக்கு முன்னாடி என்ன புகழ்ந்தாங்க. எல்லாமே பதிவு இருக்கு. என்ட்ட எல்லாமே இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஓஹோன்னு சொல்லி என்ன பாராட்டுனானுங்க. நெறைய என்னைய வந்து அப்புறம் எப்படி உங்க நாம் தமிழர்ல சமூக நீதி இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க? அவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. நான் பெர்சனலா சொல்லிட்டேன். அவங்க சுனந்தாவுடைய பெர்சனல் என்னதான் சொன்னாலும் அவங்க தானங்க ஐடிவிங்க. அவங்க தானங்க ஐடிவிங்க அவங்களுக்கும் தலைவி. நாம் தமிழர் கட்சிக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. நான் அடிச்சு சொல்றேங்க. ஏங்க சுனந்தா தானங்க ஐடிவிங்க தலைவர். ஐயா சகா, சுனந்தா வந்து ஐடிவிங்க தலைவி தான். புரியுதுங்க. சுனந்தாவுக்கு பெர்சனலா வந்து வார் ரூம் இருக்குது. அதுல உள்ள செயல்படுறவங்க அனைவருமே வந்து தமிழ் மொழியை தாய்மொழியா கொண்டவங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சுனந்தா வந்து தமிழர் கிடையாதா? சொல்லுங்க சகோ, சொல்றேங்க. நான் பேசிக்கிறேன். இந்த கொல்டிகுமார்ன்றவன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மோடி சங்கி, அவன் வந்து இந்திய குடிமகனே கிடையாது. அவன் வெளிநாட்டு பிரதிநிதி. அவன் வந்து வெளிநாட்டுல வாழ்றவன். வெளிநாட்டு இந்தியன் குடிமகனே கிடையாதுன்னா வெளிநாட்டுல வந்து இந்திய குடிமையே கிடையாது அவனுக்கு. இந்திய குடியுரிமை கிடையாதா? ஐயோ, வெளிநாட்டு வாழ் இந்தியர் அவனுக்கு இந்திய குடியுரிமை கிடையாது அவனுக்கு. அவரு என்ன எனக்கு ஒண்ணும் புரியல கதை. வெளிநாட்டு வாழ் இந்தியரா இருந்தாலும் பேசுறதுக்கு பேசி நாம் தமிழர் உள்ள அது மாதிரி என்னை மாதிரி இருக்கிற அந்த இது இல்ல ஒரு நிமிஷம், வெளிநாட்டு வாழ் தமிழரா இருந்தாலும் இந்திய இல்ல ஒரு நிமிஷம், அவர் இந்திய குடியுரிமை இல்லைன்னா வேற என்ன ஏதாவது கனடா குடியுரிமை வச்சிருக்காரா? என்ன பேசுறீங்க நீங்க? அதெல்லாம் பேசக்கூடாது. வெளிநாட்டுல இருக்க அவன் குடியுரிமை இருக்கு, இங்க இந்தியால குடியுரிமை கிடையாது. ஏங்க வெளிநாட்டுனா இப்ப சிங்கப்பூர் இருந்தாலும் அவன் அட்லீஸ்ட் இங்கிலீஷாவது பேசுவான். அவன் அதெல்லாம் எதுவுமே பேசுறது இல்லையா? அவன் பேச்சுக்கு இவங்க சொல்றதுக்கு அவன் வந்து தமிழ்நாட்டுல இருந்தவர் தாங்க. தமிழ்நாட்டுல இருந்து இப்போ அவன் வந்து வெளிநாடு போய் அங்க வந்து குடியுரிமை வாங்கிட்டான். இந்திய குடியுரிமை இழந்துட்டான். எந்த நாடு? எந்த நாடும் தெரியாது. அது மட்டும் எனக்கு கிடைச்ச நியூஸ் வந்து அப்படித்தான். ஏன்னா சும்மா இருங்க, சகோதரி ஒரு நிமிஷம் தமிழ்ல இருந்தார். அதாவது தமிழர்களுக்குள்ள சண்டை சின்ன சின்னதான் வரதான் செய்யும். அதுக்காக ஒரு தமிழனா இன்னொரு தமிழன் இந்தியனே கிடையாது, நீ தமிழ்நாடே கிடையாதுலாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? ஐயா, நான் இந்தியனே கிடையாது சொல்ல கிடையாது. நான் தெளிவா சொல்றேன் ஐயா. வெளிநாட்டுல குடியுரிமை பெற்ற இந்தியன். இல்ல புரியல எனக்கு. தெளிவா சொல்லுங்க. வெளிநாட்டுல குடியுரிமை பெற்ற ஒரு முன்னாள் இந்தியன், முன்னாள் இந்தியர், அவ்வளவுதான். தமிழ்வேந்தன் உங்களுக்கு அவங்களுக்கு பர்சனல் இது இருக்கலாம். அதுக்காக வந்து அவங்கள இந்தியன் இல்ல தமிழன் எல்லாம் சொல்லக்கூடாது. புரியல சகோ. இல்ல நீங்க வந்து உங்களுக்கு அவங்களுக்கு சண்டை இருக்கலாம். அதுக்காக அவனை வந்து தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது, இந்தியாக்காரன் வந்து நான் சொல்றேன். அப்படி இல்ல, நான் கோபால் உரங்காப்புலி சொல்ற தவறுனா அவன் வந்து இந்திய பாஸ்போர்ட்டை அவன் ஷேர் பண்ணட்டும். நான் என்னுடைய பாஸ்போர்ட்டை யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. இந்திய பாஸ்போர்ட் நம்பர் அவன் எதுக்கு கொடுக்குறாங்க? ஒரு குற்றச்சாட்டு வரும்போது, ஒரு பொது வழியில வரும்போது பண்ணித்தாகணும். குற்றச்சாட்டு வந்து அவன் இந்தியனா இல்லையா குற்றச்சாட்டு வைப்பீங்க. அது எல்லாத்தையும் குற்றச்சாட்டு உண்மைதான். எங்க குற்றச்சாட்டு கிடையாதுங்க, இது உண்மையானது. அவன் இல்லைன்னு மட்டும் ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. நான் சொல்ற குற்றச்சாட்டு இல்லைன்னு மட்டும் மோடி சங்கி ப்ரூஃப் பண்ண சொல்லிருங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு நான் வந்து வழி போறது, நான் அது பிராகம் போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். என்னோட பெரிய பதிவிடலாமா? பதிவிடுங்க. சொல்லுங்க கணேஷ், சொல்லுங்க. தமிழ் தேசியத்தை பத்தி உங்களோட புரிதல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரோடதுங்க? தமிழ்வேந்தன். ஓகே. அப்படிங்களா? என்ன சொல்லணும் உங்களுக்கு? தமிழ் தேசியம்னா நீங்க என்ன சொல்லுங்களேன். ஒரு நிமிடம். முதல்ல அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அவருடைய கருத்துக்களை இதுவரை பொறுமையாக கேட்டு அமர்ந்திருந்த நல்லவர்களுக்கும் இளைய தலைமுறையினருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். அதாவது சமூக ஊடகங்களில் நீங்கள் இடும் பதிவுகள் தான் அடுத்த தலைமுறையினரின் வாழ்க்கையாக அமையும்.
இதை படித்தோ மற்றவர்களுடன் பகிர்ந்தோ வரப்போவது இல்லை. நீங்கள் இடும் ஒவ்வொரு பதிவும் அடுத்து வரும் வாழ்வியலுக்கு ஒப்பிட்டு பதிவிட வேண்டும். அது வரலாற்றில் இருந்து நீக்கப்பட வேண்டிய பகுதி என்றால் நீங்கள் பதிவிடும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள்தான் உத்தரவாதம் என்பதை முதலில் உணர்வுபூர்வமாக ஒற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் சட்டத்திற்கு புறமான கருத்துக்களை பதிவிடும் ஒவ்வொரு நபருக்கும் உங்களுடைய கண்டனத்தை வலுவான முறையில் தெரிவிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் இல்ல நீங்க அது உணர்வுக்காக இல்ல ஒரு நிமிஷம் கணேஷ், இல்ல ஒரு எதையோ நிமிஷம் வாசிக்கிறாரு அவரு. அதை விட்டுருங்க. ஆமா. நீங்க தமிழ் தேசியம்ட்டு அவர் பேசுற தமிழ் தேசியம் நான் சரியில்லைன்னு அதான் சொன்னீங்க. கேட்டேன், தமிழ் தேசியம்னா ஆமா, என்னன்னு கேட்டேன். சரியான நீங்க தமிழ் எனக்கு தேசியம்னு எதுவும் எனக்கு இல்ல நீங்க இல்ல கத்துக் கொடுங்க. அதான். எனக்கு நான் வந்து தமிழ் தேசியம் நான் எனக்கு தெரியலைன்னா நீங்க எனக்கு கத்துக் கொடுங்க. அதான் கேட்கறது நான். ஓகேங்களா? வாங்க சார். சரிங்க ஐயா. நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்கிறேன். ஐயா, கேள்வி வந்து கேட்கறது கிடையாது. நீங்க வந்து நான் வந்து பேசுறது தமிழ் இல்ல, தேசியம் உங்களுடைய புரிதல் தவறா தவறா புரிஞ்சிருக்கீங்க. இருக்கு. எனக்கு தமிழ் தேசியத்தை பத்தி கத்துக் கொடுங்க, அவ்வளவுதான். இல்லங்க ஐயா, உங்களுடைய தமிழ் புரிதல் மிகவும் தவறான முறையில இருக்கு. 2G அதான்யா, நான் புரிதல் தவறானதுன்னா அமைதியா சரியானது என்ன சொல்லுங்க இருங்க. எனக்கு. தமிழ்ல என்ன நான் சொல்லுவாரு, இருங்க. தமிழ் அமைதியா நீங்க சொல்லுங்க. தமிழ் தேசியம் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? தமிழ் தேசியம்னா என்ன சொல்லுங்க கணேசன். தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுல வாழக்கூடிய தமிழர்கள் பிற நாடுகள்லையும் தமிழரா வாழணும். அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த சட்ட திட்டங்களை மீறாத ஒரு தமிழனா வாழணும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் உண்மையான தமிழ் தேசியம். சட்டத்திற்கு புறமாக நடந்துவிட்டு தமிழன் தான் தலை நிமிர்ந்து நடப்பான் அப்படி என்று உரையாடுவதில் எவ்வித தயக்கமும் தேசியம் என்னன்னு கேட்டோம்னா உரையாடலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தனி மனிதனுடைய பத்தி பேசிக்கிட்டு இவரும் நாம் தமிழரா? நீங்களும் நாம் தமிழரா கணேஷ்? என்னங்க காமெடி கணேஷ், நீங்க தமிழ் தேசியத்தை பத்தி பேசோன்னா நீங்க வந்து தனி மனிதனோட எப்படி செயல்படுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களது சிறப்பான புத்தகத்திலிருந்தும் உங்கள் தலைவர்கள் கூறிய உரையாடல்களில் இருந்தும் கூற சொல்கிறீர்களா? ஐயா ஐயா போங்க ஐயா, நீங்க நார்மலா பேசுங்கப்பா. என்னங்க ஐயா வாசிக்கிறீர்கள்? உங்க கட்சியா அவரு தமிழ் என்பது வாய்ப்பில்லை. மொழியிலும் அல்ல, இப்பெல்லாம் பேச மாட்டாங்க. உரையாடல்களிலும் அல்ல. நாம் தமிழ்ல இருக்கிறவங்க அது மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அவர் ஏதோ வந்து புத்தகத்தை வாசிக்கிறாரு. என்னை பொறுத்தவரை வந்து இல்ல, உங்க ஆளுங்களை தான் ஃபாலோ பண்ணிருக்காரு எல்லாமே. இல்ல, யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். நான் 2G ஃபாலோ பண்ணிருக்கேன், அறத்தை ஃபாலோ பண்ணிருக்கேன். இது என்ன அது இல்லங்க, அவர் ஃபாலோ பண்ணிருக்கிறது எல்லாமே உங்களால இருக்கு. போட்டிருக்க கமெண்ட் எல்லாமே தெரியலங்க சகோ, அது எனக்கு தெரியல. அவர் நாம் தமிழர் கட்சியான்னு அவர்கிட்ட கேளுங்க, நீங்க அவரே சொல்லுவார். சரி, இப்பதான் சகோ புரிஞ்சுது எனக்கு உங்களுக்கான பிரச்சனைகள் என்ன நடக்குதுன்னு. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சிருக்கு உங்க கட்சியில. சரி, இப்போ இப்படி எல்லாம் பண்றாங்க, அப்புறம் ஏன் உங்க கட்சி தலைவர் அவர் பேர் என்ன, சீமான் தானே, அவர் ஏன் இது ஆக்ஷன் எல்லாம் எடுக்க மாட்டாரா? எதுவும் என்ன உங்களுக்கு ஒரு நீதி அந்த யாருமே அங்க வாங்கி தர மாட்டாங்களா கட்சியில? நான் அதுக்காகத்தான் வந்து நான் தொடர்ந்து ஸ்பேஸ் போட்டு நான் வந்து சுனந்தா சகோதரி அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது மாதிரி வந்து நான் தொடர்ந்து வந்து நான் வந்து எப்போதெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நான் வந்து சுனந்தா சகோதரி பண்ணுற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நான் வந்து எடுத்து நான் பேசுவேன். கட்சி தலைமைக்கு அது போகும். போகாத பட்சத்தில் நான் வந்து 1 மாதம் கழிச்சு நான் சீமான் அண்ணையை வந்து டேக் பண்ணி நான் வந்து ஸ்பேஸ் போடுவேன். அவ்வளோதான். இப்ப இதெல்லாம் ஸ்பேஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் போகுமா? பாப்பாங்களா? வருவாங்களா? தெரியல சகோ, அவங்க பார்ப்பாங்களா வருவாங்களோ அதுக்கான இதில் எடுப்பாங்களோ அப்போ எனக்கு அதை பற்றின நான் வந்து என்னுடைய இதை வந்து நான் வந்து பொது வழியில் வைக்கிறேன். அது அவங்க ஆக்ஷன் எடுக்காத அவங்க இதை பொறுத்து. ஆனால் மக்கள் பொது வழியில் மக்கள் எல்லாரும் கவனிக்கிறாங்க. மக்களுடைய முடிவு வந்து அதுக்கான ஒரு தீர்வை கொடுக்கும். என்னை பொறுத்தல அதுதான். ஒரு 100 பேர் வராங்க ஸ்பேஸ் போட்டீங்கன்னா, 100 பேர் வராங்க, கேக்குறாங்க, போறாங்க அப்படிங்கிறது உங்களோட இதா இருக்கு. கட்டாயம் வந்து கட்சிக்கு போகுங்க சகோ. நான் 100 பேர் 200 பேரும் கிடையாது நினைக்கிறேன். கட்சிக்கு கட்டாயம் போகும். நான் டேக் பண்ணியிருக்கேன். அவங்க ஐடி விங்ல இருக்கிறாங்க, பெரிய பொறுப்பா இருக்கிறாங்க. இல்ல ஆனா நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் நாம் தமிழர்காரங்க அந்த அக்காவை தானே நம்புவாங்க. அவங்க தானே ஐடி விங் ஹெட். நீங்க வந்து ஜஸ்ட் இன்னொரு ஐடி, அவ்வளவுதானே? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அவங்க என்னை வந்து ஜஸ்ட் ஒரு ஐடின்னு நினைச்சுக்கிட்டா கூட எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க நான் சொல்றது வந்து
கட்சியை சார்ந்தவங்கள், அது அடிப்படை உறுப்பினர் இருக்கிறவங்க, கட்சியில பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க, நான் என்னை வந்து ஒரு சாதாரண ஐடி அப்படி நினைச்சு போனாங்கன்னா, அது வந்து அப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும், பாதிப்பை உருவாக்கும். என்ன நீங்க பாதிப்பு? எதுலயும் பொறுப்புல இல்லையா பிரதர்? இல்லைங்க, நான் வந்து நாம் தமிழர் கட்சி அடிப்படை உறுப்பினர், அவ்வளவுதான், பொறுப்புல கிடையாது. ஏங்க அடிப்படை உறுப்பினர்லாம் அப்புறம் அண்ணன் வந்து இதெல்லாம் பிசுறு அப்படின்னு சொல்லிட்டு போயங்க அந்த அம்மா ஆமா. காளியம்மாலேயே அனுப்பிச்சு விட்டுறாங்க. நீங்க அடிப்படை உறுப்பினர் சகோ நான் சொல்றதை சகோ கேட்கலன்னா உங்களுக்கு என்னுடைய எல்லாம் பிரச்சனை. எனக்கு நான் வந்து அடிப்படை உறுப்பினர், எனக்கு உரிமை இருக்குது, நான் கேள்வி கேட்கிறேன், அவ்வளவுதான். கட்சியில் நடக்கிற தவறுகள், கட்சியில வந்து பொறுப்புல பொறுப்புல இருக்கிறவங்க ஆபாசவாதிகளையும் அநாகரிகம் பண்றவங்களையும், பெண்களை வந்து அதிகமா வந்து அவதூறு பரப்பவங்களையும், பெண்களை அதிகமா வந்து பெண்களை பற்றி படங்களை சித்தரிச்சு வந்து பொது பொது சமூக வலைதளங்களை பதிவிடுறவங்களுக்கு ஆதரவா இருக்கிற சுனந்தாவுடைய அந்த அநாகரிகமான செயலை நான் வந்து கட்சிக்கு கொண்டு போகணும், தலைமை கொண்டு போகணும்ன்ற நோக்கத்துல தான் நான் வந்து ஸ்பேஸ் போட்டு நடத்துறேன், அவ்வளவுதாங்க. சரி, ஆரம் சகு போயிட்டாரு இருக்க. எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நானும் போயிட்டு வரேன். ஒரு 10 இருக்காரா? எனக்கு காமிக்கல. அறம் இல்ல. ஆரம் கிடையாது சகோ. அறம் வெளியே போயிட்டாப்ல டூஜி. போயிட்டாங்க. ஆமா. சரி. டூஜி சகோ, நானும் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் வெளியில நீங்க போக பேசுனதை கேட்டு தூக்கி போட்டுக்கோங்க ஸ்பேஸ். சரி, ரொம்ப நன்றி. பேசிக்கிட்டு இருங்க, வரேன், திரும்பி வரேன். சரிங்க. எஃப்சிஆர் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாலுங்க பல பேர் இன்டெரக்டா நிறைய பேர் கூவுறாங்க. இப்பதான் புரியுது. நானும் யோசிச்சேன். நானும் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் டிரான்சாக்ஷன் இருக்கு எனக்கு. உள்ள கொண்டு வருவேன், காசு இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். எனக்குலாம் ஒன்றும் இது இல்லையே. டியூவல் டாக்ஸேஷன் ட்ரீட்டி படி எந்த நாட்டுல நீங்க இருக்கீங்களோ அங்க டாக்ஸ் கட்டிட்டீங்கன்னா இந்தியால கட்ட தேவையில்லை. அங்க கட்டலைன்னா இந்தியால கட்டணும், அவ்வளவுதானே. அப்படியே இருந்தாலும் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தா நான் அங்க இருக்கிற இதுக்கு நான் டாக்ஸ் கொடுத்துட்டேன். டாக்ஸ் ஹேவன்ஸ்ல இருந்து நம்ம மாத்தினா நம்மளுக்கு வந்து இங்க டாக்ஸ் பிடிப்பான். அது ரொம்ப நாடான விஷயம். என்ன இது டூஜி அவங்களுக்கு அனுப்பி அதெல்லாம் வருது பண்டு வெளிநாட்டுல இருந்து டூஜி. அது வந்து கன்னடால இருந்து அதிகமா வரும் டூஜி. கன்னடா. ஆனா ஆக்சுவலி அப்படி வந்து வரக்கூடாது தான். அவங்க லூப் ஹோல் வச்சு பண்றாங்க. பட் ஆக்சுவலி எக்ஸப்ட் என்ஆர்ஐஸ் நீங்க வந்து யார்கிட்டயும் அக்செப்ட் பண்ண முடியாது பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ். எஃப்சிஆர்ஐ பொறுத்தவரைக்கும் இங்க ஒருத்தவங்க யாராவது வாங்கி அவங்களுக்கு இப்படிதான், இப்போ நான் இருக்கேன், நான் வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட கனடால இருந்தோ இல்ல துபாய்ல இருந்தோ நான் வாங்கி கொடுக்கறதா இருந்தாலுமே தட் இஸ் கிரைம் தான். ஏன்னா இன்டென்ட் வந்து நான் அவங்க கிட்ட இருந்து நான் வந்து வாங்கி கொடுக்கறேன், ஐ எம் ஜஸ்ட் மீடியேட்டர்ன்ற மாதிரினால கண்டுபிடிச்சாங்கன்னா காலி. கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான் பிரதர். ஈடி தான் அவ்வளவுதான். ஈடி ப்ரொவிஷன்ஸ் வரும். வெளிநாட்டுல சொல்றேன். லீகலா பண்ணாலும் ஒண்ணுமே இல்லை. நீ டாக்ஸ் கட்டிடணும், அவ்வளவுதான். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறோ அதுக்கு டாக்ஸ் கட்டினா பிரச்சனை இல்லை, அப்படிதான். இல்ல அது வந்து நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி இப்போ டைரக்டா வந்து நம்ம சிட்டிசன் இல்ல என்ஆர்ஐ 2 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. ஆனா மத்தவன் யாருமே ஃபாரின் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஓவர்சீஸ் சிட்டிசன், இந்த மாதிரி அவங்க எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாதுதான். அது எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற கான்செப்ட்ல வந்துடும். முன்னோட நிறைய நல்லா ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்க டாக்ஸேஷன். கம்பேரிட்டிவ்லி நம்ம கொஞ்சம் பண்ணிட்டோம். இவனுங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஆக்சுவலா வந்து இன்கம் டேக்ஸ் வந்து டிஜிட்டலைஸ் ஆக்கினானுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன ஆகும் தெரியுமா,
இப்ப அங்க இருக்க ம். அங்க இருக்க ஆளுங்க வந்து ஏதாவது ஒரு ஃபைல் எடுப்பானுங்க, வேணும்ட்டு டிமாண்ட் போடுவானுங்க, வந்து இது எக்ஸ்பிளனேஷன் கொடு, இது கொடு, இஷ்டத்துக்கு. ஓகே, இந்த இந்த கம்பெனிக்காரன் ரொம்ப ப்ராஃபிட் அடிக்கிறனால வா எடு அப்படின்னுவானுங்க. இப்போ வந்து எப்படின்னா எல்லாமே சிஸ்டமைஸ்டா, சிஸ்டம் வந்து அங்க வந்து அதுவே வந்து ரிஸ்க் பேராமீட்டர்ஸ் வச்சு அதுவே பிக் பண்ணி தரும், நம்ம போடணும்னு அவசியமே இல்லை. சரி, லீக்கேஜ் வந்து இருக்கதான் செய்யும். எப்படியும் காசுலாம் கொஞ்சம் உள்ள வந்துரும். ஆனா அது டெரர் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் ஆகாம இருந்தா போதும். அதே மாதிரி ப்ரொடெஸ்ட், போராட்டம், இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூட்டட் ப்ரொடெஸ்ட்லாம் இருக்கக்கூடாது. அந்த சிஏ அதெல்லாம் ஃபாரின் கான்ட்ரிபியூட்டட் தான். சிஏஏ பில்லு கொண்டு வரும்போது இருந்த அவ்வளவு பெரிய போராட்டம், பில்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் ஒருத்தனுமே போராட மாட்டேங்கிறானு எனக்கே சர்ப்ரைஸ் ஆகி போச்சு. என்னடா அவன் வம்பா இருக்குது, அது கொண்டு வரும்போது நாடு ஃபுல்லும் உக்காந்தானுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எவனுமே போராட மாட்டேங்கிறான் எதிர்த்து. அப்ப அது வந்து மேனுஃபேக்சர்டு இதுதான். அதுதான். ஒரு ப்ரொவிஷன் வந்து இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம வச்சிருக்காங்க ஜி, பேங்கிங் ரெகுலேஷன்லயும் எஸ்சிஆர் லிங்க் பண்ணி நீங்க வந்து ம். நிறைய வந்து ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய யூஎஸ்டிஓ இல்ல ம். வெளிநாட்டுல இருந்து இருக்குன்னா ஆக்சுவலி நீங்க வந்து கேஐசி ரொம்ப லிமிடெட் இன்டர்வல்ஸ் வந்து குறைச்சிருவான். முன்னாடி வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருந்துச்சு, இப்போ அதை இன்னும் குறைச்சிட்டு நீங்க வந்து கேஐசி இது பண்ணணும். அப்பனா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் உங்களோட ஆக்சுவல் அந்த பேலன்ஸ் ஷீட் எல்லாம் கொடுக்கணும், அப்பனா மாட்டிப்பாங்க. ஆனா அதை இன்னும் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க, அதை இன்னும் ஃபுல்லா ரெகுலேஷன்ஸ்ல இது பண்ணிருக்காங்க. ஏன்னா அது அடிச்சா ம். எல்லாம் மொத்த சிஸ்டமே அலறும் அப்படின்றதுனால இன்னும் வச்சிருக்கானுங்க. அது என்னைக்கு கம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அன்னைக்கு இருக்கு. ம். ஏன்னா இப்ப எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு, நீங்க வந்து கேஷாலாம் கொண்டு வர்றது டிஜிட்டலா தான். நீங்க என்னன்னா இங்க இப்ப இருக்க நார்மல் சிட்டிசன்ஸ் மூலியமா ரூட் பண்ணி விடுறாங்க, அது ஹிட் ஆயிடுச்சுன்னா போதும் காலியாயிடும். ம். அதான் எது பண்ணாலும் அலறிட்டு இருக்கானுங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே பண்ணிருக்கணும் ஜி. அந்த எஃப்ஏடிஎஃப் வந்து அவன் பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பான், இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. நம்ம வந்து ஓகே, இவனுங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய பண்ணானுங்க, அது ஓகே. ஆனா எவ்வளவு லேக்ல இருந்துச்சு தெரியுமா நம்ம 2014ல வரும்போது. ரொம்ப ஒண்ணுமே பண்ணாம வச்சிருந்தானுங்க. எதா இருந்தாலும் ஓட்டு போயிருமோ அந்த பயத்திலே தான் இருந்தானுங்க. இந்த ஐபிசின்னு ஒரு லா கொண்டு வந்தாங்க, ஓகேயா? அது கொண்டு வந்ததுனால நம்மளுக்கு ரேங்கிங்கே வந்து அந்த எஃப்ஐடிஎஃப்ல எகிருச்சு மேல. அப்பதான்டா பிசினஸே இங்க ஒழுங்கா நடக்க முடியும்ட்டு அதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க தெரியுமா. நானா போயிட்டுங்க நாளடையில மோஸ்ட்லி இது நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 2 டிடி ரைடு விட்டதுக்கு டாஸ்மாக்ல ஸ்டாலின் தவ தவன் டெல்லி ஓடுறான். இன்னைக்கு தானே ஏதோ கேட்டா மீட் பண்றாரு 5வது நிதி திராவிட ஆயோக். உடமையாவா கேட்டா நிதி கேட்க போறான் அப்படின்னு. வேற மாதிரி ஒரு இன்னைக்கு சந்திக்கிறாப்ல ஜி. 4 மணிக்கு அதுவும் கரெக்டா இன்டர்வெல்ல வந்து கேட்டிருக்காரு இது டைம். அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சா? அதெல்லாம் கொடுத்துறாங்க, சிஎம் தானே கேட்கிறாரு, அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் சவால் பண்ண 4 பாருங்க. வருஷமா நிதி ஆயோக், பிஜேபி 4 தெரியுங்க, வருஷம் நிதி இவனால ஆயோக் வந்து போக கேரட்டா மாட்டேன். ஸ்டிக் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கேரட் கொடுத்து பார்த்தாங்க, இவனுக்கு ஏதோ பெரிய இந்த மீடியா முன்னாடி நான் அதுக்கு பயப்பட மாட்டேன். அப்புறம் என்ன மயிருக்கு ஓடினேன், செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுனே நைட்டு 12 மணிக்கு ஓடுறானுங்க இந்த ரித்தேஷ். அவன் யாரெல்லாம் ஆகாஷ் பாஸ்கர் எல்லாம் கூப்பிட்டு உதயநிதி போறான். ஆகாஷ் பாஸ்கர்னுக்கும் தமிழ்நாடு மினிஸ்ட்ரிக்கு என்ன சம்பந்தம்? அவன் படம் எடுக்கிறவன், ப்ரொடியூசர், கரெக்டா? அவன் எதுக்கு செந்தில் பாலாஜியை பாக்குறதுக்கு உதயநிதி கூட நைட் 12 மணிக்கு அந்த இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அந்த இது ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி எதுக்கும் வந்திருந்தான் சார், ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி தான் வச்சிருந்தானுங்க. அவனை வர்றான், எதுக்கு வர்றான்? ஏன் நீ இல்லாம நீ எதுக்கு வர்ற? ஓடி ஓடி வர்றானுங்க எல்லாம். சபரீசன் வர்றான், சபரீசன் திமுக இருக்கிறானா? இல்ல இல்ல, அப்படி எதுக்கு வர்றான் அவன்? செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனோடனே பாக்குறதுக்கு. இவனுக்கு தான் செந்தில் பாலாஜி ஓவரா பேசிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வருஷத்துல செந்தில் பாலாஜி டார்ச்சர் தாங்காம பிஜேபியில சேருவான்னு நினைக்கிறேன். ஐயா சாமி, நான் எல்லா ப்ரூஃபும் கொடுத்துட்றேன், உங்க கட்சியிலையும் சேர்ந்துடுறேன், என்னைய மட்டும் விட்டுருங்க. அந்த பங்களா, தம்பி பொண்டாட்டி கட்டின பங்களா மட்டும் விட்டு கொடுத்துருங்க சாமி கரூர்லன்றுவான். அப்ப இருக்குது இவனுக்கு.
மீம் நான் தான் போடுவேன், ஏஜென்ட் பாலாஜி அப்படின்னு போட்டு. இவனுதான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்தானுங்க. 2 ரைடு விட்டோடனே ஓடுறானுங்க கொடுக்குதுன்னு டெல்லிக்கு. ஈரம் இதை விட பெரிய இல்ல கட்சி அதே இது இல்ல அல்லுடிச்சு அது அதோட பாத்துக்கோங்களேன். பொன்முடி அரெஸ்ட் பண்றதுக்குலாம் அவ்வளவு எல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணல பாத்தீங்களா? பொன்முடிக்கெல்லாம் ஆனா வந்து அதெல்லாம் சின்ன மேட்ரு. அவனுக்குலாம் ஒன்றும் பெருசா இல்ல. வாயறியும் ஆனா பெரிய இது இல்ல இல்ல. இவனுக்கெல்லாம் இப்ப இல்ல இவங்க சம்பாதிக்கிறானுங்கல்ல. இவங்க துடிக்கலன்னு சொல்ல வரேன். டிஎம்கே உதயநிதி போல சபரீசன் போல எல்லாமே அதெல்லாம் கண்டுக்கிடாம விட்டாங்கல்ல. செந்தில் பாலாஜின் வழி தான் எல்லாம் ஓடி ஓடி போய் பார்த்தாங்க. ஆமா. ஆனா செந்தில் பாலாஜிட்ட டிஎம்கேயோட வாழ்க்கை வரலாறே இருக்கும்னு நினைக்கிறேன். இத மட்டும் அப்ரூவரா மாறினாப்ல எங்க மாம்சு அவ்வளவுதான். திமுக எல்லாம் டர் ஆயிரும். அதுக்குதான் பயந்துட்டு அசோகா 1.5 வருஷமா மறைச்சு வைக்கிறானுங்க. என்னைக்கு இருந்தாலும் நாங்க அடின்னு நினைச்சா அடிச்சிருவோம். இப்ப கோர்ட் வந்து இதுக்கு போட்டிருக்கா இல்ல இந்த டாஸ்மார்க்கு தடை பண்ணிருக்கா? கோர்ட் இப்ப தடை பண்ணி இடைக்கால தடை இல்ல அது டாஸ்மார்க்னு ஒரு ஹோல் கம்பெனியவே நீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா பிஎம்எல்ஏக்கு அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குட்டு. ஆனா இவனுங்க வந்து அது அதெல்லாம் பண்ணலாம். அது ஒரு கமெண்ட் தானே. அவெல்லாம் தடையெல்லாம் மீறி இப்ப என்ன இண்டிவிஜுவலா ஹாரஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அவ்வளவுதான். நீ ஒரு லிமிட்டுக்கு மேல எல்லாம் அவனுங்க இடி அவனுக்கு போக முடியாது. அப்புறம் அவனுக்கு அந்த அதிகாரி புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, பியூரோக்ராட்ஸ் புத்தி, அதை காமிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நீ என்கிட்டவே சீன் போடுறியா அப்படின்ட்டுருவானுங்க. லிமிட்டை கிராஸ் பண்ணானுங்கன்னா அதான் நடக்கும். திமுக எல்லாம் முட்டி போட்டுருங்க. இவனெல்லாம் என்ன முட்டி போய் எத்தனை வருஷமா இவனுங்க அரசியல் ஊருக்கே தெரியும். திமுக வந்து நீங்க மிரட்டினீங்கன்னா அவ்வளவுதான், வந்துருவானுங்க. மிரட்டாத வரைக்கும் வீர நாட்டை பேசுவாங்க. ஒரு தடவை மிரட்டி என்னடா சவுண்ட் ஓவரா இருக்கு அப்படிங்கன்னா அவ்வளவுதான். சாமி இல்லைங்க சாமி, சும்மா பேசணுங்க சாமின்றவானுங்க. கமெடி பைஸ். இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சோடனே நல்லா அற்புதமா போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லுவார் பாருங்களேன். அவன் தமிழ்நாட்டின் உரிமைகளை இது செய்வதற்காக சென்றேன் அப்படின்னு நான் எனக்கு சிரிப்பா இருக்கு. நீ தானே நீ இழிச்சு இழிப்பு எங்களுக்கு சரியாப்பா. தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க போறானுங்களா? மாப்பிள்ளை என்ன கத்திக்கிட்டே இருக்கு அந்த நாய், சேல நாய் கூட கத்திக்கிட்டே இருக்கிற கூட சேர்ந்துக்கிட்டு. நாங்கெல்லாம் எப்படி ஸ்டாலின் மோடின்னு பேசிட்டு இருக்கோம். நீ சம்பந்தமே இல்லாம எவனோ ஒரு நாயை பத்தி பேசினா என்ன பண்றது? புரியல எனக்கு. நீ பேரு நம்மால புடிச்சு கடிச்சிட்டு இருக்காங்க. போய் நீ திருப்பி கடி. அது எதுக்கு இப்ப நீ ஃப்ளோ கட் பண்ணி இதை பேசும்போது அதுக்கு போற? கோ ஹெட் டிஸ்டர்ப் பண்ணி நீ இப்ப பேசு ஏதாவது ஸ்டாலினை பத்தி பேசியா? என்ன அதுதான் டெல்லி ஓடி போய் தான் காலைல விழுந்துட்டாரு. அப்புறம் என்ன போய் ஐயா காப்பாத்துங்க. பங்காளியும் கூட சேர்ந்துக்கிட்டு பங்காளி 2 பேரும் வாய மூடிட்டு இருக்கிறானோ இங்க இருக்கிற பிரச்சனைக்கு வாய் எதுவுமே பேசாம அங்க போயிட்டு ஈடி வந்ததுக்கு உள்ள போந்துட்டு காலை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறான். வேற என்ன பண்றது? இன்னொன்னு சின்ன தத்தி, நாங்கெல்லாம் ஈடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு அப்ப காலில் விழுந்திருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இங்க வந்துகிட்டு நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம், ஈடியா மோடியா, ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு இருக்கிறான். இந்திரா காந்திக்கே பயப்பட்ட உனக்கு தானே உனக்கு. இல்ல புதுக்கோட்டையில பேசியிருக்கிறான், கருணாநிதி வளர்த்த கட்சி தோற்றுவித்த கட்சி திமுக, அது யாருக்கும் பயப்படாது அப்படின்னு. அதுக்குதான் திருப்பி அடிச்சிருக்கானுங்க, டே திமுக அண்ணா வளர்த்த கட்சிடா அப்படின்னு. கருணாநிதி கவலைகரம் செஞ்ச கட்சி, அது வளர்த்த கட்சி கிடையாது. அதாவது பயமே வந்தாலே எங்களுக்கு கண்ணுல பயமே கிடையாதுன்னு கண்ணுல தண்ணி விட்டுட்டு உட்காந்துட்டு போன, கண்ணு வருது அந்த மாதிரிதான் இருக்கானோ, வேற ஒண்ணும் இல்ல.
அரசியல் அப்படிதான் இழுத்துக்கிட்டு போவோம். 4 வருஷம் மறுபடியும் அண்ணா சேர்த்து இப்ப அடுத்த எலெக்ஷன்ல இவனுக்கு ஜெயிக்கலைன்னா இவன் காலி கிடப்பேன். இவன் யாரு உதயநிதி காலி. அவன் ஜெயிக்கலைன்னா அவனும் காலி. நம்மளுக்கு என்ன ஜாலியா வேடிக்கை பார்ப்போம். இந்த நாய் 2 பேர்ல எவன் கீழே போனாலும் நம்மளுக்கு நல்லதுதான் இல்லையா? திமுக கீழே போனாலும் நம்மளுக்கு நல்லதுதான். அதிமுக கீழே போனாலும் நம்மளுக்கு நல்லதுதான். நம்மளுக்கு என்ன தலைவலி, ஜாலியா இருப்போம். அப்புறம் ஹேமந்த் வேற என்ன விசேஷம்? நல்ல தூஜி. எம்ஐட்டு இது 8th பார்ட் போலான்னு இருக்கேன். ஆனா என்ன சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்து. நல்லாதாங்க இருக்கு. நான் ஐமேக்ஸ்ல பார்த்தேன். ஓகே, ஒரு 8 கொடுக்கலாம். 8 10 8 அவுட் ஆஃப் 10. கொஞ்சம் டிராக் ஆகும். பிடிக்கும். ஆமா, கொஞ்சம் டிராக் ஆகும். நீங்க மேபி 4D ஐமேக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த எஃபெக்டோட அது கொஞ்சம் நல்லா இருக்குமே நம்ம. ஓகே ஓகே. அதாவது என்ன படம் டூஜி? மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங். ஸ்டண்ட்டுக்காகவே போலாம், அது என்ன பிரச்சனை இல்ல. ஸ்டண்ட்டுக்காக மட்டும்தான். ஸ்டண்ட்டுக்காக அப்படியே ஸ்டோரி ஜவ் மாதிரி எழுதும். ஒருத்தன் உலகத்தை காப்பாத்துற ஸ்டோரி. அதே பழைய மிஷன் இம்பாசிபிள் ஸ்டோரி தான். டூஜி அதே மாதிரி இப்போ இந்த 11 ஒரு படம் வந்திருக்கு பாத்தீங்களா நீங்க? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு டூஜி, செமையா இருக்கு. 11 இந்த மாமன் இதெல்லாம் வந்துச்சு இல்ல, அதோட சேர்ந்து வந்துச்சு. ஆனா அதுக்கு தியேட்டர் கிடைக்கல உங்களுக்கு. ஆனா படம் சூப்பரா இருக்கு. நல்ல ரசிகன் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரிதான். த்ரில்லர் படம் தான், நல்லா இருக்கு, செமையா நல்லா இருக்கு. அடுத்தது டூரிஸ்ட் ஃபேமிலி போலான்னு பாக்குறேன். நைட்டுக்கு ஏதாவது டிக்கெட் பக்கத்துல கிடைச்சதுன்னா நல்லா இருக்கு. 9 மேல ரேட்டிங். லாஸ்ட் 10 நாளா மெயின்டைன் பண்றான் புக் மை ஷோல. தென் நல்லாதான் இருக்கும் பாக்குறதுக்கு. இன்னும் பாக்கலையா நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி? இல்ல, தமிழ் ஃபிலிம் வந்து நான் 200 ரூபாய்க்கு கீழே தான் பார்ப்பேன். இங்கிலீஷ் ஃபிலிம் தான் 1000 1500 ரூபாய். தமிழ் ஃபிலிம்லாம் அதிகமாக கிடையாது. தமிழ், கன்னடா, எனி இந்தியன் ஃபிலிம் 200 ருபீஸ் கீழே எந்த தியேட்டர்ல நல்ல தியேட்டர்ல டிக்கெட் எப்படி வீக் டே எல்லாம் குறையும். அடுத்து பைக் எடுத்து ஒரு முறுக்குனா 15 நிமிஷத்துல போய் படத்தை பார்த்து போட்டு வெளியே ஷார்ட் போட்டு வந்துட வேண்டியது. நல்லாதான் இருக்கு போல. ஏன்னா 9 ஸ்டார்லாம் ரொம்ப நாளா நீடிக்காது. மிஷன் இம்பாசிபிள் இப்ப வந்த படம் ஜென்ரிக் ஸ்டோரி 2G. ஆனா அந்த மாதிரி எவ்வளவோ படம் வந்துட்டுக்குது. ஈகிள் ஐன்னு ஒரு படம் வந்துக்குது. அப்புறமா ஒரு டிவி சீரிஸா இருக்குது பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு. அதுவும் இதே கதை தான். இவனுக்காக நான் டாம் க்ரூஸ்க்காக பார்க்கலாம். பிளஸ் அவன் ஸ்டண்ட் நல்லா இருக்கு, எஃபெக்ட் நல்லா இருக்குது ஆக்சுவலா. இப்ப சிஜிஐ போட்டு பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இவனா வந்து என்ன நல்லா பண்ணுவான் ஸ்டன்ஸ், அதே ரியலிஸ்டிக்கா பிராக்டிகல் ஸ்டன்ஸ் பண்ணுவான். சிலது மட்டும் சிஜிஐ இருக்கும், அதனால ஓகே அந்த மாதிரி இருக்கும். ஆமா, அந்த இந்த படத்தை விட ஈகிள் ஐன்னு ஒண்ணு வந்துக்குது 2G. அது பார்ட் 2G சரியா இருக்கும் படம். அது ரொம்ப கொஞ்சம் ஒரு பழைய படம் தான், ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா ஸ்டாண்டர்டா இருக்கும் படம். அது ஏ வெர்சஸ் தி வேர்ல்டு, ஹியூமன் பீயிங் வெர்சஸ் ஏ மாதிரி தான். இன்னொன்னு கூட இருக்குது ஸ்டெல்த்னு, அதுவும் இதே மாதிரி கதை தான். ஏ வெர்சஸ் ஹியூமன் தான். இது ஓகே ஓகே, ரொம்ப பெருசு இல்ல. அந்த எஃபெக்ட் உனக்கு பிடிச்சதுன்னா பார்க்கலாம். ஆனா பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு டிவி சீரிஸ்க்கு 2G. அதுல ஃபைனல் சீரிஸ் எல்லாம் சரியா இருக்கும். அதாவது எப்படி எடுத்துன்னு போவானுங்கன்னா, ஸ்பாய்லர் எதுவும் பண்ணல, ஜென்ரலா ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஏ வந்து ஒரு கரப்டட் ஏ இருக்கும், ஓகேவா? அந்த கரப்டட் ஏ வந்து அகேன்ஸ்டா போறதுக்கு ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, ஒரு நல்ல ஏ மாதிரி கிரியேட் பண்ணுவானுங்க. அதுங்க ரெண்டும் சண்டை போட்டுக்கோங்க, மஸ்தா இருக்கும் 2G அது ஃபைனல் சீசன். இது வந்து நியூக்ளியர் கோட்ஸ் ஹேக் பண்ண ட்ரை பண்ணோம். இது வந்து பிளாக் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும்.
ரெண்டு ஏ வெர்சஸ் ஏ மாதிரி காமிப்பானுங்க. ஒரு ஏ வந்து ஹியூமன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணா ஒரு ஏ வந்து ஹியூமன்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கும். ஓகே, ஓகே. இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. நானு அந்த ஐமேக்ஸ் ரொம்ப நாளா பார்க்கல, இந்த பெரிய ஸ்க்ரீனு. அதனால சரி அதுல பார்த்தா கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்துட்டு இருந்தேன். நீங்க இந்த டாம் க்ரூஸோட டாப் கன் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். மேவரிக் வரைக்கும் பார்த்துருக்கேன். லேட்டஸ்ட் பார்த்துருக்கேன், பழசு பார்த்துருக்கேன். 2மே நல்லா தான் இருக்கும். 2மே சூப்பரா இருக்கும். ஆமா. ஐ மீன் அந்த எஃபெக்ட் அதுவும் நான் 4Dல தான் பார்த்தேன். அது ஓகே, 4D சிங்க் ஆகல சரியா இங்க. அந்த இதுல சிங்க் ஆகலையா இல்ல சரியில்ல தெரியல. ஐமேக்ஸ்ல பார்த்தேன். 4D இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல 2G. அது ஹோம் சிக்னஸ் வருதுன்றானுங்க. ஆமா. அப்படியா? எனக்கு ஹோம் வரல. எனக்கு சிக்னஸ் நல்லா தான் சாரி. இருந்துச்சு. இது மோஷன் சிக்னஸ். ஒரு தடவை பார்த்து பாரு, நல்லா தான் இருக்கும். ஒரு தடவை ஒரு நல்ல படத்துல பாரு. அதை விட நான் அந்த இந்த விஷன் ட்ரை பண்ணோம்ப்பா. அந்த வைட் விஷன் ஏதோ ஒரு இருக்குது, புதுசா வந்துக்குது. அதாவது 180 டிகிரி ஸ்கிரீன், அது ட்ரை பண்ணி பார்க்கணும். எங்க வந்திருக்குது? பெங்களூர்லயா? பெங்களூர்ல இருக்குது 2G. எது எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லி தான் தெரியும். டைரக்டர்ஸ் கட் அந்த அதான் இதுவா? இல்ல தெரியல, அது பேர் தெரியல. இன்னும் சொன்னார், இருன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். ஆனா 180 டிகிரிஸ் இருக்குதான் ஸ்கிரீன். ம். ஒன் எயிட்டி ஸ்கிரீன் இருக்குது. பட் ஸ்கிரீனுக்கு படம் அதுக்குன்னே இப்போ ஷூட் பண்றாங்க 2G. சில மூவிஸ் இப்போ ஷார்ட் இன் 3D, ஷார்ட் இன் ஐமேக்ஸ்னு இருக்குது இல்ல, ஆமா. அந்த மாதிரி ஷார்ட் இன் வைட் ஸ்கிரீன்ட்டு அதுக்குன்னே ஷூட் பண்ணாக்கா அது ஃபுல்லா வைடா 180 டிகிரிஸ்ல வருதாம். பாப்போம். ஸ்கிரீன் எக்ஸ் 2G. புக் மை ஷோல ஸ்கிரீன் எக்ஸ்னு இருந்துச்சுனாக்கா அது வைடு. கூகுள் அடிச்சு பாருங்க, வருது இமேஜஸ். வைடா இல்ல 180 ஸ்கிரீன் டிகிரியா? வைடுனா வைடு 180. ஓகே, 180 பாருங்க, அது கிட்டத்தட்ட ஒரு உன்னை சுத்தி மாதிரி. இருக்கும் ஸ்கிரீன், கரெக்ட்டா? ஆமா, அந்த மாதிரி. அந்த மாதிரி தான் இருக்குது இமேஜஸ் பார்த்தாக்கா. நான் போனதில்ல, ட்ரை பண்ணணும். ஸ்கிரீன் எக்ஸ். ஃபீனிக்ஸ் மால் ஆஃப் ஏஷியால இருக்கான். ஃபீனிக்ஸ் மால்லையா? ஓகே. பாப்போம், ஃப்ரீயா இருக்கும்போது நெக்ஸ்ட் வீக். இன்னும் ஒரு தடவை அந்த பெங்களூர் டைரக்டர்ஸ் கட் தியேட்டர்ல போய் பார்த்து வரணும் படம். அதெல்லாம் கம்மியா இருக்கும் 2G. 5000 பிரைவேட் தியேட்டர் மாதிரி இருக்கும். அதான் ஒரு தடவை போயிட்டு அது பார்க்கணும் அப்படின்ட்டு. எவ்வளவு டிக்கெட்? ஒன்னும் இல்ல 2G. 2000. ரிக்ளைனர் சேர், ஒரு மாதிரி பிரைவேட் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதான் ஒரு சேருக்கு இன்னொரு சேரு தெரியாது. கரெக்டா படுத்துட்டேன்னா நீ படுத்துட்டே படம் பார்க்கலாம், தெரியாது உனக்கு. சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, அவ்வளவுதான். அதெல்லாம் இன்க்ளூடட் இல்லப்பா, எக்ஸ்ட்ரா. அதெல்லாம் மயிர போய் பார்ப்பேன். படத்துக்கு மட்டும் வேண்டாம், சாப்பாடு போட்டு படம் பார்த்து வச்சு அனுப்புனீங்கன்னா ஒரு ஒர்த்து, ஒரு இது. அங்கெல்லாம் நீ சாப்பிட்டீனாக்கா ஒரு சாப்பாடு பிளஸ் டிக்கெட்னா ஒரு 2000 2500 ரூபாய் ஆயிடும். யூபி சிட்டி தானே அது? இல்ல, டைரக்டர்ஸ் கட் 4-5 இடத்துல இருக்குது பெங்களூர்ல. எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஆமா.
இந்த விஜய் சேதுபதி இது கூட ஏதோ புது படம் ஏசுன்னு வந்திருக்கு, நல்லா இருக்குதுன்னாங்க. அது பார்க்கலாமா இல்ல மாமன்னன் பார்க்கலாமான்னு மாமன்னனா? மாமன்னன் இல்ல, சாரி மாமன்னா என்னது பாது சூரியன் வந்துக்குது. மாமன் 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 ஏக்கத்தா மாமன் மாமன்னா அது ரெண்டுத்துல எதுனா ஒண்ணு பார்க்கலான்னு இருக்கிறேன். எது பார்க்கலான்னு 11 தான் போலான்னு இருந்தேன். இங்க பெங்களூர்ல ஷோஸ் இல்ல எதுவும். அந்த 2 படத்தோட 11 சூப்பரா இருக்கும். மாமன் கிரிஞ்சு ஓகே, அது இன்னொன்னு டிடி ரிட்டர்ன், அதோட 11 பெஸ்ட். 11 சூப்பரா இருக்கு. இல்லங்க ஸ்கிரீனிங் எடுத்துட்டுக்கலாம் பெங்களூர்ல, எதுவுமே இல்ல. 2 ஷோ இருக்குது, நைட் 10 மணிக்கு இருக்குது. அதுவும் மாமன் அது என்ன காமெடியா, அது என்ன ஓடுதான் அந்த படம் தான், எனக்கு ஒன்றும் பெருசா இது தெரியல. ஏங்க டிராமாங்க, ஃபேமிலி டிராமாங்க, ஃபேமிலி டிராமா. போரிங். என்னதான் ஜாலியா போகலாம், ஃபேமிலி டிராமானாலும் ஒரு லெவலுக்கு மேல இருக்காது. தமிழ்ல அவுட் அண்ட் அவுட் காமெடி மூவிஸ்ங்கெல்லாம் வருதே இல்ல டூஜி. இப்பெல்லாம் பஞ்சதந்திரம், அந்த தென்னாலி, அந்த மாதிரி எல்லாம். ஆனா அதுக்குதான் ஆக்சுவலா மார்க்கெட்டே அதுக்குதான் இருக்குது. எங்க உங்க மேல கேஸ் போறானுங்களாமா? யாருப்பா? சுப்ரீம் கோர்ட்ல. யோ அதுல ஃபர்ஸ்ட் பேரே உண்டுதான் கௌரி, ஃபர்ஸ்ட் பேரே உண்டுதான். அதிமுக காரையா, சித்தப்பா ஆளுமையா, உங்களுக்கு தெரியாது. இதுதான் இவனுங்க லட்சணம். ஆனா பாண்டி திட்டுவார் ஒரு ராட்டி, அவர் திட்டுறதுல தப்பே இல்லையா? யோ நானும் சொல்லுவேன், ஏன் இப்படி திட்டுறேன்னு. இவனுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்தானுங்கன்னா திட்டுறதை விட்டு வேற என்ன சூழ்ச்சி பண்றது? இவனுக்கு 1ஆம் நம்பர் வச்சுங்க ஆயிருங்க. இல்ல எப்படி கேஸ் போடுவாங்களாமா? எங்களை வந்து டீம் போடுறாங்கன்ட்டா. ஆமா, எல்லாத்துக்கும் டிஃபர்மேஷன் சூட் வருது. கூட்டணி கட்சி தலைவரை இது பண்றாங்க, விமர்சிக்கிறாங்க. என்னடா ரொம்ப இருக்குது, அவன் ஆளை விட்டு பேசுவானாமா, நாங்க பேசுவோம். அது நீ கட்சியில இருக்கிறவங்க மேல இது பண்ண, கட்சியில இல்லாத மேல எல்லாம் நீ ஏதோ காமெடி பண்ணுகிற. இவனுக்கு போட்ட கேஸே ஒழுங்கா நட தெரியாம ஓடி வந்துட்டானுங்க. இதுல போய் இவனுக்கு ரொம்ப மேல கேஸ் போறானுங்களாமா. இதுல யாரும் இல்ல டூஜி வார் ரூம்ல, அண்ணாமலை வார் ரூம்ல அப்படி இல்ல யாரும் இருக்காங்களா இந்த குரூப்ல? நாங்களாம் வார் ரூம் மெம்பர்ஸ் தாங்க. டூஜி தான் எங்க கமாண்டர். கிடையாது எதுலயுமே. இல்ல ஒரு நிமிஷம், கேஸ் போடுறதுன்னா என்ன மாதிரி கேஸ் போடுவாங்க? போய் மிஸ் எங்களை இல்ல மிஸ் எங்களை அடிச்சுட்டா, மிஸ் கூட்டணியில இருக்கவன அடிச்சுட்டா மிஸ்னு கேஸ் போடுவாங்களா? ஏங்க கட்சியில இருந்து தூக்குவாங்க, அதாங்க அவங்க அதைத்தான் கட்சியில தூக்க முடியாது, பிஜேபியில கட்சியில வந்து தூக்க முடியாது யாரையும். அடிப்படை உறுப்பினர் இருந்து எடுக்க மாட்டாங்களா? அப்படி எடுக்கிறப்பதான் போன தடவை அண்ணாமலை இருக்கும்போது எத்தனை பேர்த்துக்கு எடுத்துருக்கணும். அப்படி எடுத்தாங்கன்னா அது அவங்களோட ஆளுமை திறனை காமிக்குதுன்னு அர்த்தம். கம்மிங்க. எத்தனை பேர் நீங்க நோட்டீஸ் போர்ட்ல வச்சு இவங்க எல்லாமே கட்சி விட்டு தூக்கன்னு போட போறீங்களா? காமெடிங்க. திமுக காரனை போய் கேளுடானா ஒண்ணு கேக்குறது இல்ல. கையும் வாயும் பொத்திட்டு அமைதியா உட்காந்துருக்கானுங்க. இங்க வந்துதான் வாய் மீறலாம். இல்ல டூஜி, காயத்துக்கு போஸ்ட பாத்தீங்களா? இதுக்கு வந்து முருகன் வந்து எல்முருகன் ஜி வந்துகிட்டு ஆக்சன் எடுக்கணுமா? இந்த மாதிரி யாராவது நாங்க சொன்னாலே எடுக்க மாட்டாரு. செம்ம காமெடியா இருக்கு. இந்த இவன் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, நக்கீரன், தாமோதரன் பிரகாஷ் சொல்றேன். அவன் போட்ட ட்வீட்டை தூக்கிட்டு வந்துட்டு ரத்தீஷுக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. உதயநிதி ஃப்ரெண்டு ரத்தீஷ், அவனுக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்கு. வேற இவனுக்கு அப்படி ஒண்ணு வேற அப்படி கிளப்பி விடுறத இவனுங்க இப்படி கதறிட்டு இருக்கானவன். இதெல்லாம் தெரியாதா அண்ணாமலைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு பாக்குறீங்க? அமித்ஷா, நரேந்திர மோடி உங்களுக்கு எல்லாம் தெரியாதா, ஏன் கட்சியில வச்சிருக்கீங்கிற மாதிரி கதறிட்டு இருக்கானுங்க. என்னென்னவோ கிளப்புறானுங்க தூஜி.
நீங்களும் உன கிளப்பி விடுங்க. சீஸோட பினாமி வந்து சித்தப்பா தானே. அதான உண்மை. ஆட்சிக்கு வந்தா அவனுங்க எல்லாத்தையும் காப்பாத்திடுவானுங்க. அது கன்ஃபார்ம் நடக்கும். இல்ல நீ சொன்னதுதான் உண்மை. ரதீஷோட பினாமி தான் எடுப்ஸ். அப்படி இல்லாமல கோயம்புத்தூர் சீஸ் ஸ்கொயர் 2 பேரும் கம்பைன் பண்ணி வாங்கிருப்பானுங்க. ரெண்டு பேரும் அன்கோ போட்டுக்கிட்டு தான் நடத்திட்டு இருக்கானுங்க எல்லா குழப்பையும். சாதாரண ஆளுங்க இல்ல. அடுத்த வருஷம் உங்க சித்தப்பா ஜெயிச்சிருவாரடா கௌரி? போற போக பார்த்தா சித்தப்பா வேணா சேலத்துல ஒரு அந்த மாதிரி செட்டப் போட்டு சிஎம் ஆகலாம். அந்த நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்குது. திமுக தனி மாநிலமா வச்சு சித்தப்பாவை சிஎம் ஆக்கிடலாமா? எடப்பாடி ஒரு மாநிலமா அறிவிச்சுலாம் போச்சு. அந்த நிலைமையை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அந்த ஆளையே காணாண்டு வச்சு எங்க திருப்பதி போயிட்டு வந்தா அதை மட்டும் ஆளை காணோம். ஆளு ரெஸ்ட்ல இருக்காண்டா, அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. சும்மாவே இருந்தா நம்மளாலேயே அரசியல் கதை பேசுறான். நம்மளாலேயே கொஞ்ச நாள் சும்மா இருக்க போல. கரெக்டா அரசியல்ல இருக்க அந்த ஒண்ணுத்தையுமே பண்றது இல்ல. வர்ற கமிஷன் வந்துருது, எதுக்கு பேசணும்? ஆட்சியில் இல்லைனாலும் கமிஷன் வந்துருது. அப்படி இருக்கும்போது என் பேச்சு ஏன் தேவையில்லாம் வாங்கி கொடுத்து வாங்கிக்கோனே. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கு ஜெயிக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லடா. அடுத்த தடவையும் கட்சியை நான் இந்த மாதிரி கண்ட்ரோல் வச்சுட்டா போதுங்கிற நிலைமையில தான் இருக்கான் அவன். அப்புறம் என்ன கட்சிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கட்சி காணாம போயிருமேட்டு விஜய். தெரியல, அந்த ஆள் ஏதாவது பண்ணுவான். எம்எல்ஏஸை கண்ட்ரோல் வச்சு மறுபடியும் இஎம்ஐ பே பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான். மறுபடியும் அமித்ஷா காலில் போய் விழுவ வேண்டியதான். எத்தனை தடவை விழுந்தாலும் ஜெயிக்கணுமே. ஜெயிக்கலப்பா, என்னை காப்பாத்துங்கன்னு போய் அங்க காலில் விழுவ வேண்டியதான். இல்லைன்னா இவங்க கூட சேர்ந்துக்க வேண்டியதுதான். ஸ்டாலின் கூட சேர்ந்துட்டு ஐயா என்னை காப்பாத்து, என் மேல எதுவும் கேஸ் போடுறாதுன்னு காலில் விழுவ வேண்டியதான். இப்போ அப்படிதானே நடந்துட்டு இருக்குது. அண்டர் டீலிங்கு, அண்டர் கவர் டீலிங்னு சொல்லுவாங்களா, அந்த கவர் தான் அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. கீழே மெசேஜ் ஸ்பேம் பண்ணிட்டு இருக்காங்க. திங்கக்கிழமை சம்பவம் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்க்கெல்லாம் 25% போட்டிருக்கேன் டாக்ஸ். யாரு இந்தியால இருந்து வர்றதுக்கு இல்ல எல்லா நாட்டுல இருந்து வர்றதுக்கா? வேர்ல்டு வைடு எல்லாத்துக்குமே. மேனுஃபேக்சர் யூஎஸ் பண்ணலன்னா புரியல. ஆனா பைத்தியக்காரனா 25% அவன் கன்சியூமர் மேல மாத்தி விட்டு வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் தான் பண்ண போறானுங்க. பைத்தியக்காரனா அவன். யூஎஸ்ல பண்றதுக்கு இப்ப யூஎஸ்ல காஸ்ட் ட்ரிபிள் டைம் ஆயிடுமே. அது பேசாம இது டாரிஃப் கட்டிட்டு போயிடுவானே அவன். 25% கட்டினாலும் அவனுக்கு வந்து சீப்பா தான் கிடைக்கும். மேட் இன் இந்தியா வந்து அப்படிதான் போட்டுருக்காங்க. 25% கட்டினாலுமே அவனுக்கு சீப்பா தான் கிடைக்கும். யாரு சங்கீகிரா இந்த வேலையை தான் பார்ப்பாரு. வந்து வேணுன்ட்டு அட்மிட் பண்ணி விட்டு அவர் என்ன பண்றாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆப்பிளுக்கு சாம்சங் போட்டிருக்கான் டூசி. எல்லா எலக்ட்ரானிக்ஸ் சொல்ல முடியாது. ஆப்பிளுக்கு சாம்சங் நானும் ஃபுல்லா பாக்கல. சரின்றுவானுங்க. ஏன்னா அவன் எப்படியும் இந்தியாவில தயாரிக்கிறத அமெரிக்கா கொண்டு போறான், யூரோப்புக்கு கொண்டு போயிருவான். இவன் 3 வருஷம் இருப்பான். ஆப்பிள் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அதை யோசிப்பான்ல. ஆப்பிள் நீ இவன் பைத்தியார், நீ எதாவது பண்ணிட்டு இருப்போம் போடான்ட்டு விட்டு போயிடுவான்.
அதான் அவனுங்க எக்ஸ்பெக்ட் பண்றான் டூசி அவனுங்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு இது மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அவனுக்கும் தெரியும். டக்குன்னு ஒரு நாள் ஓபன் பண்றது கிடையாது. வேற எதுவும் எதிர்பார்க்கறான் அவனுங்க மொபைல் போன் மேனுஃபேக்சர்ட்ட. அவன் வேற ஏதோ தொந்தரவு பண்ண பார்க்கலாம், இல்லை டொனேஷன் கேட்குறான்னு நினைக்கிறேன் ஆப்பிள் கிட்ட இருந்து. பேசாம பிடிஎல் ஸ்டாக் வாங்கலாம்னு வாங்கி வச்சிடுறா கௌரி. சீரியஸா சொல்றான். எதுல? பிடிஎல் பாரத் டைனமிக் லிமிடெட் ஒரு 10,000 20,000 அப்படி அக்குமுலேட் பண்ண பாரு. பெல்லே போதும் டோஜி. பெல்லே போதும் நம்மளுக்கு. பெல்ல நான் ஆவரேஜ் பண்ணனாவே போதும். பெல் வந்து நான் ஏன் சொல்றேன், சரி பிடிஎல் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆகாஷ் என்ஜி ப்ரொடக்ஷன் அவன் தான் எடுக்க போறான். ஏன்னா அவன் தான் ரிசர்ச் பார்ட்னர் டிஆர்டிஓக்கு இதுல, சரியா? ஸோ ப்ரொடக்ஷன் பார்ட்னரும் அவன் தான் பை இது அக்ரிமெண்ட் படி. ஆகாஷ் என்ஜி கோயிங் டு பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் அரௌண்ட் த வேர்ல்டு. இந்தியா மட்டும் யூஸ் பண்ணாது, வேர்ல்டு ஃபுல்லும் வாங்குவானுங்க. இவனுக்கு 2 கான்ஃபிகரேஷனில் மேனுஃபேக்சர் பண்ணுறானுங்க. ஒன்று வந்து இந்தியன் கான்ஃபிகரேஷனு, இன்னொன்று வந்து ஸ்டாண்டலோன் கான்ஃபிகரேஷன். அதாவது தனியாக எந்த கண்ட்ரி வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்தியன் கான்ஃபிகரேஷன் வந்து எக்ஸ்போர்ட் வெர்ஷன் மாதிரி. ஆமாம், எக்ஸ்போர்ட் வெர்ஷன் மாதிரி ஸ்டாண்டலோன் வாங்கிக்கலாம். அது கேப்பபிலிட்டி கொஞ்சம் லிமிட்டடு, ஆனால் அதோட பாயிண்ட் டிஃபென்ஸுக்கு யூஸ் ஆகும். இந்தியன் வெர்ஷன் வந்து நெட்வொர்க்டு வெர்ஷன். எல்லா இந்தியன் சிஸ்டம் ஃபைட்டர் ஜெட்டு கூட இது பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, அக்னி தீர் கூட ஃபைட்டர் ஜெட்டை கனெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா, ஃபைட்டர் ஜெட் கேன் கிவ் அ கமாண்ட் டு கிரவுண்ட் சிஸ்டம். ஒரு எனிமி ஏர்கிராஃப்டை ஷூட் பண்ணுறதுக்கு இந்தியன் ஏர்கிராஃப்டோட ஏர் டு ஏர் மிசைல் யூஸ் பண்ணுறத விட அந்த ஏரியாவில் இருக்கிற ஆகாஷ் மிசைல் சிஸ்டத்தை வந்து பிளைண்டாக ஷூட் பண்ண விட்ரும். பிளைண்டாக ஷூட் பண்ணி அது கைடு பண்ணுமாமா. அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் அவன் கொண்டு வரான். வேர்ல்டுலேயே அந்த மாதிரி கிடையாது. பிடிஎல் ஆனா ரேட் அதிகமா தான் இருக்கும் இந்த ரேலில. எல்லாம் மேல வந்திருக்குமே. ஏதாவது டிப் இருந்தா தான் வாங்க முடியும். டிப்ல நீ அட்லீஸ்ட் அதை மனசுல வச்சுக்கோ என்ன அப்படின்னு சொல்றேன். எனக்கு வந்து ஏன்னா 10 வருஷத்துக்கு அந்த ஆர்டர் அவனுக்கு வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ஆகாஷ் சிஸ்டம் வந்து 145 மிசைலோ 144 மிசைலோ, சரியா? இந்தியாவே 10-15 வாங்குவான். அப்போ வேர்ல்டெல்லாம் பாரு, அந்த போக போக அதிகமாக தான் போகும். அதான் சொல்றேன். ப்ளஸ் இது ஹை கான்ஃபிகரேஷன், வெயிட் கம்மி. 3 ஆகாஷ் மிசைல் இருக்கிற இடத்துல இது 6 இருக்கும் ஆக்சுவலா. அப்போ யோசிச்சு பாரு, பஞ்சிங் பவர் அதிகம் இதுக்கு. ஸோ ப்ராடக்ட் நல்லா இருக்கு. நீ மேபி ஃபைனான்ஸ்லாம் செக் பண்ணிட்டு சொல்லு, அப்புறம் வேணாம் அந்த கம்பெனிக்கு. மார்ஜின் பார்த்தாவே தெரிஞ்சிடும். பிடிஎல் மார்ஜின் இருங்க பாரு. அண்ட் பிடிஎல்லும் கிடையாது, பிஇஎம்எல்லும் கிடையாது. மீதி எல்லாம் வச்சிருக்கேன். பெல்லு, இந்த பெல்லு, அது ரேடியோ கைத்தெல்லாம் ஞாபகப்படுத்தாதப்பா நீ. அதுவும் வாங்கினேன், கம்மி, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதுவும். இன்னொருபடிதான் இருக்கு. ஓகே மார்ஜின் ஓகே. போடி அப்பா ரொம்ப வேல்யூ அதிகம் டூசி பிடிஎல்லாம். எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்குமே வேல்யூ அதிகம் தான். நான் இப்போ நான் அது கீழே போறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் பார்க்குறேன். ஏன்னா இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இனி போக போக இன்ஸ்டிடியூஷன் ஹோல்டிங் ரொம்ப கம்மியா இருக்கு பிடிஎல்ல. எல்ஐசி 2% வச்சிருக்கான் பிடிஎல்ல. பிரசிடென்ட் தான் 74% வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் கம்பெனி அது. அதான் பிரசிடென்ட் வந்து 74% வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன் ஹோல்டிங் கம்மியா இருக்கு. ஆனா எனக்கு நம்பர்ஸ்ல தான் ஓகே மார்ஜின் நல்லா இருக்கு. 20% டீசன்ட் மார்ஜின். ஒரு அது வந்து இதா இல்ல டூஜி, இது ஒரு கம்பெனி வந்து ஒரு சைக்கிளிக்கா இருக்கு. 24, 18, 26, 16, 23, 20. ஆமா, கம்ப்ளீட் மேனுஃபேக்சர் மட்டும் தானே. இந்தியன் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, கோஸ்ட் கார்டு இவங்களுக்கு தகுந்த வெப்பன்ஸ், மிசைல்ஸ் அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றோம். மார்ஜின் நல்லா இருக்கு. ஆனா வேல்யூ அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். 124 டூஜி வாய்ப்பே இல்ல. இதுனா வரட்டும் அது ரொம்ப குறையாது. ரொம்ப அதிகம் இனி அது குறையவே குறையாது, வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பெரிய அட்டி ரிசெஷன் வந்தாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வித்துட்டு வரும்போது வேணா குறையும். பட் அவன் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவன் பிஸ்னஸ் ஏறுற பிஸ்னஸ் தான். அதனால தான் நீ
உன் லைஃப் டைம்ல ரூ. 2,00,000 அதுல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, நீ ரூ. 10, ரூ. 20,000 போட்டு வச்சுட்டு மீதிய வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு என் தலைவன் அதானே என்டர்பிரைஸே நான் 5,000 வாங்கிறேன் டோஜி. என் ஸ்ட்ராட்டஜி அப்படிதான். நம்ம லைஃப்ல எவ்வளவு போட போறோமோ ஒரு கம்பெனில தோணும்போது இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அது ஓரளவுக்கு எடுத்துக்கணும். அதானி என்டர்பிரைஸ் எல்லாமே நான் வாங்கினதாண்டா கரி. டக்குன்னு வித்துட்டேன் கொஞ்சம் காசு தேவை இருந்துச்சுன்னு. நான் மிஸ் பண்ணது அதான் ரேடிகோ என்டர்பிரைஸ் தான். கைத்தானுமே அதிக வேல்யூ 290 300 350 அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன் ரேடிகோ கைத்தான். பவர் கிரீன் எல்லாம் ஓகே. பவர் நான் வாங்கின இதுல கிரீன் நான் வாங்கல. மீடியம் ரேஞ்சில் தான் வாங்கினேன். அதான் என்டர்பிரைஸ் நான் வாங்கியிருக்கணும். நான் கிரீன் வாங்கினதுக்கு பதிலாக அந்த டைம்ல ரொம்ப மேல வாங்கிட்டேன் தானே கிரீன் என்டர்பிரைஸ. தப்பு இல்லை. இருக்குதான் செய்யும். எனக்கு என்னமோ ஹெச்ஏஎல் ஏஎம்சியை கொண்டு வந்துடுவானோன்னு லைட்டா டவுட் இருக்கு. பட் பாப்போம் வருதான்ட்டு. சும்மா எதையும் அவளுக்கு இது கொடுத்துட்டு ஏஎம்சியை கொண்டு வந்துட்டானா ஸ்டாக் டபுள் ஆயிரம். டபுளா இப்ப இருக்க அதோட போய் ஸ்பிளிட் பண்ணிடுவான். ஏஎம்சி எல்லாம் வந்து உனக்கு அவன் ப்ரொடக்ஷனே எவ்வளவு பிளான் பண்றான் தெரியுமா? ஏஎம்சிஏக்கு 24 ஏர்கிராஃப்ட் பிளான் பண்றான் ப்ரொடக்ஷன். ஆமா, பெங்களூர்ல 16, அவனோட இன்னொரு நாசிக் பிளான்ட்ல வந்து 8. மெயினா அதை 28 கூட மாத்தலாம். நாசிக்ல வந்து இன்னொரு 4 ஆட் பண்ணி 12 கூட கொண்டு வரலாம் அப்படிங்க. ஏஎம்சிஏ டிசைன் ஃபேஸ் எல்லாம் கிராஸ் ஆயிடுச்சா டூஜி? டிசைன் ஃபேஸ்லாம் கிராஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃபிளைட் 2028 பிளான் பண்ணிக்கிறானுங்க. ஆனா அது 2030க்குலாம் போயிடும். இவனுக்கெல்லாம் டைமுக்குலாம் பண்ணவே முடியாது ஹெச்ஏலால. இன்ஜின் அது அமெரிக்கன் இன்ஜின் F414 இது பண்றானுங்க, வாங்கிடுவானு. ஓகே ஓகே, அப்போ ஓகே. F414 ஓகே ஓகே ஓகே, காட் இட், புரிஞ்சுது. அப்போ இது பண்ணிடுவாங்க 2028 வாய்ப்பு இருக்கு. இன்ஜின் இல்லைன்னா வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்ஜின் பண்ணணும். இன்ஜின் பண்ணனா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு அதுக்கு தனியா போட்டு 6th gen ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணோம். ஏதாவது ஒரு இன்ஜின், அது 5th 6th 4th அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மளால டெவலப் பண்றது. கன்சிஸ்டன்சி இருக்கா வச்சு பட்ஜெட்டை கட் பண்ணி ஏத்துறது, அந்த அப்புறம் வேண்டான்னு மூடி வைக்கிறது பண்ணுவேன். அதுதான் சொன்னேன், நீ எதுக்கு அந்த இன்ஜின் உனக்கு செலக்ட் பண்ணாலுமே எனக்கு இது வருது. நீ வேற ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கணும். அட்லீஸ்ட் பிரெஞ்சு அந்த மாதிரி ரஃபே என்னது சாஃப்ரான் இன்ஜின் அந்த மாதிரி போயிருக்கணும். இவன் ஏன் போகலன்னு தெரியல. அமெரிக்காலாம் அன்ரிலையபிள் பார்ட்னர். நாளைக்கு இது மட்டும் இருக்கும், ஹல்லு மட்டும் இருக்கும், இன்ஜின் இல்லாம வெறும் ஹல்லு மட்டும் என்ன பண்ண போறது? வரலன்னா அசம்பிளி யூனிட் சும்மா தானே கிடக்கும். இல்ல அது நீ வந்து அதுக்கு மட்டும் ஃபிக்ஸ் ஆகாம வேற இன்ஜினுக்கு இவனுங்க இப்பவே இது பண்ணோம் ஆக்சுவலா. இங்க யூரோப் தான் போகணும் நீங்க. ஆமா, சாஃப்ரான் கிட்ட வாங்கலாம்ல பிரெஞ்சு இன்ஜின். ரஃபேல் இன்ஜினையும் யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணலாம். அவன்ட்டும் ரஃபேல் கூட சேர்ந்தேன்னா அவன் கொஞ்சம் இதுதானே. கரெக்ட் தான், அவன் ஜேபி வேணா வந்துருவான். காசு நீங்க இறைக்கணும், அவ்வளவுதான். இறைச்சிங்கன்னா வந்துருவான் அவன். யோசிக்கிறாங்க நம்ம டெவலப் பண்ணலாமா இல்ல இன்ஜின் வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு. கோர் காவேரி கோரே வந்து இதுதான், இது ரஃபேலோட அந்த சாஃப்ரான் இன்ஜின் கோர் தான். அது எதுவுமே சக்சஸ் ஆகல. இல்ல பார்க்கலாம் என்ன பண்றாங்க. அது ஒழுங்கா பண்ணினாலே அது கன்சிஸ்டன்டா வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்திருந்தாங்கன்னா வந்திருக்கும். உனக்கு பண்ணல. முதல்ல அந்த ஹெச்ஏஎல் மரூட் பண்ணான்ல, அப்பவே அதை இது பண்ணிருக்கணும். ஹெச்ஏஎல் மரூட் பண்ணப்பவே அதை கண்டினியூ பண்ணிடணும். காங்கிரஸ் என்ன பண்ணிட்டான், காசுக்காக வெளியில இருந்து ஃபைட்டர் வாங்கலான்ற அந்த கான்செப்ட் கொண்டு போயிட்டான். அப்பதான் கடுப்பாச்சு. JF-35 வாங்குற அளவு வாங்கலான்னு ஃபயர் விட்டுருக்கானுங்க. அவன்கிட்ட எங்க JF-35 வாங்குற அளவு காசு இருக்குது?
சைனா ஃப்ரீயா கொடுக்கணும் ஆக்கு பாக்குறான். நான் J20 எல்லாம் அதெல்லாம் செருப்படி வாங்குறேன் ஃபிளைட். அவன் JF-35 வேணுமா டூஜி? JF-35 அதானே அவனுங்களோட இது அந்த ஆமா, காப்பி. அது F-35 அப்படியே காப்பி அடிச்சு வச்சுக்கிறானுங்க அவனுங்க. அது இன்ஜின் சரி. லீக் ஆகுதுன்னு சொல்றாங்க டூஜி. அது தேர்ட் ஜெனரேஷன் அவன் இன்ஜின். இன்ஜின்ல வந்து லீக்கேஜ் W10 அதிகமா இன்ஜின் இருக்கு. நினைக்கிறான். அவனது சைனா வச்சுக்கிறது W10 இன்ஜின் என்னமோ. அது வந்து 100 மணி நேரமோ 50 மணி நேரம் மாதிரி தான் வருதாம்மா லைக் யூசேஜ். இப்போ அமெரிக்கன் இன்ஜின் எல்லாம் 500 2000 ஹவர்ஸ் வரும். அமெரிக்கன் வெஸ்டர்ன் இது ரஷ்யன் இன்ஜின் 500 ஹவர் 600 ஹவர்ஸ் வரும் யூசேஜ். இது 50 மணி நேரம் ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணீங்கன்னா நீ 50 மணி நேரம் ஃபிளைட் டைம்லயே அது புகையுதுன்னா அவன் டிசைன் காப்பி பண்ணிடலாம் ஜி. ஆனா மெட்டலர்ஜி அவன் சொதப்பிடுவான்ல, அதுதான். அது அந்த JF-35 வந்து ரஷ்யன் இன்ஜின் தான் ஏதோ வாங்கி அதை ஃபிட் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. AL-41 ரஷ்யன் இன்ஜின். நம்மளே அதைத்தான் வாங்கலான்ட்டு இருந்தோம். வாங்கல. AL-41 நினைக்கிறேன் அந்த இன்ஜின் பேரு. தமாசா இருக்கும். JF-35 எல்லாம் கொண்டாந்தாங்கன்னா வசதியா இருக்கும் நம்மளுக்கு S-400க்கு. எனக்கு தெரிஞ்சு F-16 வந்து இந்தியா அடிச்சிருச்சு ஃபிளையிங் கண்டிஷன்லயே. அதனாலதான் அமெரிக்கா பதறான். இவனும் நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க, சீஸ் ஃபயர் பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு வந்துட்டான். இல்லைன்னா அவன் வரவே மாட்டான். அவன் அப்பர்ஸ் இதுல இருக்கிறவன் எவன் வந்து இது கூப்பிடுவான் நெகோசியேஷனுக்கு. ஆக்ஸோனை தூக்கிட்டாங்க போல. நம்ம அப்ப பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா? ஆக்ஸோனை ரெண்டு தூக்கி இருக்கும் போல. நின்றுட்டு இருந்தது ஒண்ணு, இவன் S-400 ஒண்ணு தூக்கிச்சு போல. போய் காலை விழுந்துட்டா, ஐயா நீங்க கொடுத்த F-16 எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வெடிக்குதுங்கய்யா. ஹேங்கர்லயே வெடிக்குது. யாரு லிஃப்ட் ஆன உடனே அடிக்கிறானுங்க. மேலே காப்பாத்தீங்கன்னு அடிக்கிறான், கீழே சொல்லுவாங்க. அடிக்கிறான். அவனுக்கு பாரு நம்ம பேஸ் ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களால உள்ளே வர முடியல. அவனுக்கு மிசைல் அவனுக்கு அந்த ஹானர் லிஸ்ட் கொடுக்கலான்ட்டு போன தடவை அலோவ் பண்ணானுங்க. என்ன அலோவ் பண்ணாங்கன்னா, ஒரு இந்தியன் ஆர்மி பேஸுக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு குண்டை வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணாங்க. இந்த தடவை அந்த அளவே கிடையாது. ஏதாவது ட்ரோன் அனுப்பாம சும்மா ஒரு ஏர் ரைடுமே வந்திருந்தானா விட்டுருப்பாங்க டோஜி. நீ இந்த ட்ரோன் அனுப்பி தடவை சீன் மெசேஜே போட்டு அதுதான். நீ சும்மா இந்த சீன் போடுற வேலைலாம் ஆகாது. உன் டெரரிஸ்டே நீ அடங்கி வை. நீ அதெல்லாம் அசட்டா யூஸ் பண்ணி வெக்கமே இல்லை பாரு அந்த கண்ட்ரி. அவனே தீவிரவாதத்தான், இவன் இஸ்லாமிய தீவிரவாதி. அவனுக்கு செத்தவனுங்க. அவனுக்கு பாகிஸ்தான் கொடியெல்லாம் போத்தி அரசு மரியாதை கொடுக்குறானுங்க. ஆர்மிக்காரனுங்க போலீஸ்காரனுங்க போய் நிக்கிறானுங்க. என்னடா நாடு கருமா அது? ஆர்மி இது ஆர்மி ஹானர் கொடுக்குறானுங்க. நேஷனல் ஹானர் கொண்டு அவனுங்களுக்கு. போய் தீவிரவாதிகளுக்கு கொடுக்குற நீ ஏதாவது ராணுவ வீரர் செத்து அவனுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. தீவிரவாதிகளுக்கு கொடுக்குறானுங்க. அவங்க செத்து சாகாதமே தானே அவனுக்கு டிராமா போட்டிருக்கானுங்க. அவனு ஃபீல்டு மார்ச் எல்லாம் மாத்தி அவன் என்ன வார் பண்ணான்? எனக்கும் தெரியல. 4 நாள் எல்லா ஒரு மீம் பார்த்திருந்தேன். நியாயப்படி கோர்ட் மார்ஷல் பண்ணி ஜெயில போட்டிருக்கணும். ஃபீல்ட் மார்ஷல் எல்லாம் மாத்திருக்கானு. எங்க சித்தப்பா ஆளுமைன்னு அவரே சீக்கிரம் ஓட்டிக்கிட்டாருல, அந்த மாதிரி அவங்க ஒரு ஆளுமை. அந்த ஃபீல்ட் மார்ஷல்னா கையில வந்து அந்த ஸ்டாஃப் மாதிரி ஒண்ணு வச்சு அதை வச்சுதான் சல்யூட் பண்ணோம். அந்த மாதிரிதான் அது வந்து பிரிட்டிஷ். இவனுக்கு தான் ஒரு மயிலும் தெரியாது. சாதாரணமா அந்த இது சல்யூட் பண்ணிட்டு போறான். அவனுக்கு ஆப்டிக்ஸ் மிரட்டி இருப்பான். நீ வந்து லைக் அது அவனுங்க அப்படிங்கறதுக்கு ஏதாவது கூட இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒத்துக்கானுங்க. ஆப்டிக்ஸ் அது அங்க லோக்கல் கூட நல்லா ஏமாத்துறதுக்காக அது. ஆனா அவங்க படிச்சவனுங்களுக்கு தெரியும் ஏமாத்திட்டு இருக்கானுங்கன்னு. படிக்காத தற்கோரிங்க அதுதான். கெட்டவத்துல ஒரு ஃபுட்டேஜ் காமிக்க முடியல. கெட்டவத்துல எல்லாம் பிடிச்சிட்டானுங்க. ஒரு கிரவுண்ட்ல குடுந்து வெடிக்கிற ஃபுட்டேஜ் கூட ஒண்ணு கூட அவங்களால முடியல. எல்லாம் ஏர்லயே புசுங்கி போயிருது. கீழே வந்து வெடிச்சா கூட பரவாயில்ல, எல்லாம் தொக்கா முழு பீஸா மாட்டிக்கிது. ஸ்ட்ராங் பிளஸ் இவன் வந்து அந்த PL-15 கொண்டாந்து இந்தியாட்ட லூஸ் பண்ணான்ல, அதெல்லாம் செம காமெடி. அவன் எக்யூப் சைனீஸ் கம்ப்ளீட்டா எக்யூப் பண்ணிக்கிறதே PL-15ல தான் ஆக்சுவலா. இவன் அதை கொண்டாந்து அது இந்தியன் டெரிட்டரிக்குள்ள விழுந்துருச்சு அது. நம்ம ஆளுங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்களா அது அக்கா இது
கன்ஃபார்மா இந்நேரம் அது பெங்களூர் வந்திருக்கும். இந்நேரம் அது பெங்களூர் வந்திருக்கும் செக்யூர் கொரியர்ல போட்டு. இந்நேரம் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பானுங்க. எல்லா டீடைல்ஸ் எடுத்திருப்பானுங்க இதுல. என்ன மெட்டீரியலு, சீக்கர் வந்து எந்த மாதிரி இருக்கு, என்ன மெக்கானிசம் எல்லாமே எடுத்து பார்த்திருப்பானுங்க. மதர் போர்டு எல்லாம் பிரிச்சிருப்பானுங்க. எல்லாம் ஆமா, சர்க்யூட் வரையுமே என்கிரிப்ட் ஒருவேளை மேய்ஞ்சிருப்பாங்க. சாஃப்ட்வேர் வந்து என்கிரிப்ஷனை வந்து டீக்ரிப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஜாமர் இப்படி பண்ணுது எல்லாமே கண்டுபிடிச்சிருவானுங்க. அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா நம்மளோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் அப்கிரேட் பண்ணிருவானுங்க. இந்த ஜாமர்லாம் ஒர்க்கே ஆகாது அந்த மாதிரி பண்ணிட்டுருவானுங்க. பரவாயில்ல S400 பாரு ஒரு வேக்ஸை அடிச்சு தூக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லா வந்துருக்குது. அதுவும் ஏர்லயே அது S400 அவாக்ஸ் தூக்கலைன்னா அவாக்ஸ்லாம் சாப்பிட்றேன் டூஜி S400. அவன் ஸ்லோ மூவிங் தானே. ஃபைட்டர் ஜெட் ஈஸி டார்கெட். அவாக்ஸ்லாம் அதுக்கு ஈஸி ஃப்ரீ கில் மாதிரி அது. அவாக்ஸ் அவ்வளவு க்ளோஸா வரவே வராது. ஆனா இவனுக்கு எப்படி தெரியல. 300 சிப்ஸ் கிலோமீட்டர் டீடைல் எல்லாம் இவங்களே எடுத்துருவாங்களா இல்ல தைவானுக்கு தான் அனுப்புவாங்களா? நம்மளே எடுத்துருவாங்க. நம்ம ஆளுங்களே DRDO எல்லாம் எடுத்துருவாங்க. அது சும்மாங்க அவங்க வந்து ரொம்ப எண்டாவது ஆக்டிவேர் மிசைலா இருந்தாலும் நீ வேர்ல்டு சுப்பீரியர் மிசைல் மிசைல்னு யாருமே கிளைம் பண்ண முடியாது. யூரோப்பியன்ஸே வந்து மீட்டியார் மிசைலை வந்து நோ கில் ஜோன் வந்து சரி 0 எஸ்கேப் ஜோன் வந்து 60 கிலோமீட்டர் 60 ஏதோ தான் வச்சுக்கிறானுங்க. இவன் 150 கிலோமீட்டர்லாம் கொடுக்குறான் நோ கில் ஜோன். அது நம்புற மாதிரி இல்லையே. அவனுக்கு 0 அதிகமா தொக்கா வந்து மாட்டிக்கிச்சு. எத்தனை நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளவு ஏரசெட் மாட்டி இருக்குது. போட்டோ வந்தது என்னென்ன மாட்டி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. மாட்டதெல்லாம் நிறைய இருக்கும்ல. இப்போ ஏவாக்லாம் ரொம்ப பெருசா இருக்கும்ல, அது டெப்ரி இருக்கும்ல, அந்த போட்டோஸ் மட்டும் ஏன் வரல? ஏங்க உளுந்தது அடிச்சது அங்கங்க நம்மளுக்கு தெரியாதுல்ல. பாகிஸ்தானுக்குள்ள 300 கிலோமீட்டர் தள்ளி தான் அவன் அவாக்ஸ் இருந்திருக்கு. அவனுக்கு தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் இது அதிகம் அப்படின்னு. சரியா, அதனால அங்க அடிச்சதான் அவனுக்கு வீட்டுக்குள்ள விழுந்துருச்சு. அவனுக்கு ஊருக்குள்ளே விழுந்துருச்சு. அது ஓகே. இப்போ அந்த யாக்கான் பேஸோட போட்டோஸ் எல்லாம் வந்து இப்ப பப்ளிக்கே போட்டாங்கல்ல இந்த மாதிரி. இது ஒரு ஏவாக்னா ரொம்ப பெருசா இருக்கும்ல, ஒரு ஜெட்னா ஓகே. ட்ரோன் ஸ்ட்ரைக்கே இம்பாக்ட் பெருசா இருக்கும். அவாக்ஸ் கரெக்ட் தான். ஆனா வந்து லைக் அவனுக்கெல்லாம் ஈஸியா ட்ரிக் பண்ணிருங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலான ஏர்ஃபோர்ஸ். இப்போ ரஃபேல் அடிச்சேன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் 4 நாள் கத்திட்டு அப்புறம் விட்டானுங்க. ஏன் தெரியுமா? இவனுக்கு அடிச்சது ரஃபேல் கிடையாது, லக்ஷயான்னு சொல்லிட்டு இதை தேடி பாருங்க. நம்மளோட ஒரு ஆளில்லா விமானம். அது எதுக்குன்னா நம்மளோட மிசைல்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு அதை வந்து சூசைட் ட்ரோன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க நம்ம ஆளுங்க. சரிங்களா, அந்த லக்ஷயாங்கிற இது வந்து அது வந்து அந்த சிக்னேச்சரை வந்து சிமுலேட் பண்ணும். அது வந்து அந்த ரஃபேலோட ரேடார் சிக்னேச்சரை கொடுக்க முடியும். அதனால இன்னும் லீட்ஸ் ஆட் பண்ணானுங்க, மெட்டீரியல் ஆட் பண்ணி சுகாய் 30யோட இதை கொடுக்கும். அது அந்த சிக்னேச்சர் கொடுக்கும். இவனுங்க ரஃபேல் சிக்னேச்சரை இந்தியா ஒரு 6-7 இதை ஒட்டுக்க அனுப்புனானுங்க. அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, இது வந்து இந்தியன்ஸ் வந்து உண்மையாலுமே ஹெவி அட்டாக் ரஃபேலை வச்சு பண்ண போறானுங்கன்னு போயிட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆன் பண்ணிட்டானுங்க. அதை ஆன் பண்ணோன்னே நம்ம கிட்ட வந்து அந்த ருத்ரா அந்த மாதிரி SAAW அப்படின்ட்டுலாம் இருக்கு. சரிங்களா, அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆன்டி ரேடியேஷன் மிசைல். அது போய் அந்த ரேடியேஷன் இவனுக்கு ஆன் பண்ணோடனே இவனுக்கு ரேடார் ஆன் ஆயிடுச்சா. ரேடார் ஆன உடனே ரொம்ப இந்தியாவோட உள்ள இருந்தா நம்ம ஆளுக்கு அந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ் அனுப்பிச்சு விட்டானுங்க. ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல். அது வந்து உங்களுக்கு கைடன்ஸே தேவையில்லை, அதுவே கைடு பண்ணிக்கும். ரேடார் வேவ் எங்கிருந்து வருதோ அந்த ரேடார் வேவை நோக்கி ஹோம் பண்ணிடும். அது அவ்வளோதான். உள்ள போய் அவங்களோட HQ-9 2 கமாண்ட் போஸ்ட்டை வந்து லாகூர்ல அட்டாக் பண்ணி டிசேபிள் பண்ணிட்டானுங்க. இதுதான் நடந்துச்சு. இப்போ டோட்டல் அவங்களுக்கு எத்தனை பில்லியன் டாலர் லாஸ்? தெரியலங்க, லைக் இண்டிபெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்றானுங்க. ஓவராலா எல்லாருமே சேர்ந்து ஒரு கன்க்ளூஷன் வந்தா $7.8 பில்லியன் அவனுக்கு லாஸ். இன்னும் இல்ல டூஜி, ஒரு வருஷத்துக்குள்ள வந்து ஒரு பெயில் அவுட் பேக்கேஜ் வந்து USA வந்து ஸ்பான்சர் பண்ணோம். அது எவ்வளவு? இவ்வளவு எல்லாம் பண்ண முடியாது ஏங்க. 64,000 கோடிங்க. 7.8 பில்லியன் அவ்வளவு கொடுக்க மாட்டானுங்க. மீதியெல்லாம் உனக்கு ஏதாவது எக்ஸிஸ்டிங் ஃபண்டை வச்சு பண்ண வேண்டியதான். அவன் இனி அவ்வளவுதாங்க. இன்னும் 3-4 வருஷத்துக்கு அவன் அதிகமா வாலாட்ட மாட்டாங்க. அவன் எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானுக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்திருக்கு. ஏன்னா ஒரே நாள், அதுவும் ஒரு 4 மணி நேரம் நடந்த கான்ஃபிளிக்ட்லயே வந்து 10-11 ஏர்பேஸ் அட்டாக் நடக்குது. அவாக்ஸ் போகுது, F-16 வெளியவே வர முடியல.
ஏர் பேஸ வந்து பாகிஸ்தானுக்கு உள்ள பூந்து ஏர் பேஸ டேமேஜ் பண்றானுங்க. எல்லா இடத்துலயும் ட்ரோன் உழுவுது. இத்தனைக்கும் எவ்வளோ ஒரு 10 பிரம்மோஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பானுங்க. இந்தியா கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3300 பிரம்மோஸ் பக்கம் இருக்குது ஆர்டரு. ஆர்டர்னா லைக் டெலிவரி எடுத்ததே 3300 பிரம்மோஸ். வணக்கம். இப்போ சப்போஸ் வந்து எல்லா நம்ம ஒரு போரில் வந்து நாஸ்டா வந்து ஒரு வெள்ளி அறிக்கை வந்து கொடுப்பாங்க, எங்களுக்கு இவ்வளவு செலவா இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. எந்த பொருளையும் வெள்ளை அறிக்கைலாம் கொடுக்க மாட்டாங்க. எந்த பொருள் கொடுப்பாங்க உங்களுக்கு வெள்ளை அறிக்கை? எங்களுக்கு இவ்வளவு நஷ்டம் இல்ல, இவ்வளவு நஷ்டமா இருக்கு, நம்ம இவ்வளவு வந்து லாஸ் பண்ணிருக்கோம். இல்ல எப்ப கொடுத்தாங்க? எப்பவுமே கொடுத்து கிடையாது அது. இருப்பா நம்ம இந்த மிஷனை பத்தி ஒரு 30 சொல்றது பேட்டில் டேமேஜ் அசஸ்மெண்ட். அது இன்டர்னலா வந்து டாப் ஆபீஷியல்ஸ் வச்சிருப்பாங்க. அது ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறம் டீக்ளாசிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் வேணா நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரிதான் 30-40 வருஷத்துக்கு அப்புறம் யாராவது ஒரு புக்ல எழுதுவாங்க. நீங்க வந்து ஆர்மி ஆபீசர் மாதிரி பேசுறீங்க. ஏங்க இது ஆர்மி ஆபீசர் இல்ல, இது காமன் சென்ஸ்ங்க. இல்ல இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? 4 ரஃபேல் விழுந்துருச்சுன்னு சொல்லணுமா? 500 ரஃபேல் விழுந்துருச்சுங்க தண்ணிக்குள்ள. ஆமா, இவங்களுக்கு கவலையே அதுதான். ஏதாவது நம்மளுக்கு விழுந்திருக்காதா அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடா. இப்போ ஒரு ரஃபேல் விழுந்தாலும் அது உன் காசு என் காசுன்னு தான் போயிட்டுங்க. நான் எனக்கெல்லாம் 10 ரஃபேல் விழுந்தாலும் பிரச்சனை கிடையாது. இன்னும் வாங்கு 40,000 கோடி போட்டு வாங்கு. யுத்தம்னா லாஸ் இருக்குதான் செய்யும். இப்ப நீங்களும் தான் காங்கிரஸோட சண்டை போட்டு இருந்தீங்க. உங்களை ஜெயில ஓட்டாம அடிச்சு கொட்டையெல்லாம் பிதுக்கலையா? யுத்தம்னா லாஸ் இருக்குதான் செய்யும். எனக்கு வந்து இவ்வளவு ரஃபேல் போயிடுச்சா, அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்கறேன். ஐயா ஏன் ரஃபேலே போகலையே? ஐயா இல்ல ஒரே சொல்றது இங்க பாருங்க, போயிடுச்சுன்னு இருங்க ஏமாந்து இருங்க. இப்ப லாஸ் ஆனாதான் நான் போனோம். ஏர்ஃபோர்ஸோட ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிருந்தா தெரியும். ஓப்பனா சொல்லியிருக்கான், we didn't have any air asset damage அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டான். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லியாச்சு, எங்களுக்கு லாஸ் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இல்ல லாஸ் இருக்கு, நான் கனவு கண்டேன், பாகிஸ்தான்காரன் எனக்கு சொல்லியிருக்கான்னா நான் என்ன பண்ணேன்? பட் நீங்க இல்லைன்னு சொன்னது வந்து அங்க இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் போது இல்ல புரியல. இருக்குன்னா எப்படி உங்களை எல்லாம் கூப்பிட்டு போய் அந்த 36 ரஃபேலையும் ஒட்டுக்கா நிறுத்தி உங்களுக்கு காமிக்கணுமா? 1 2 3 அப்படி காமிக்கணுமா? என்ன வேணும்? இல்லப்பா, சுதந்திர தப்ப வந்து நீங்க வந்து வரிசை எங்கிட்ட வந்து இவ்வளவு போர்ஸ் இருக்கு அப்படின்னு காமிக்கிறீங்களே, அதே மாதிரி சுதந்திர தினத்துக்கு அப்பதானே ஆகஸ்ட் 15க்கு வாங்க, அப்ப காமிப்போம். ஐயோ மரியாதையா பேசியா? அப்புறம் அவங்க திரும்பி உன்னைய பேசினா நல்லா இருக்குமா? சரி, நீ ஒரு தடவை பேசிட்ட, அவங்க ஒரு தடவை உன்னைய திருப்பி பேசிக்கிட்டான், அதுக்கு மேல பேசாத. யாரா பேசிங்கப்பா அவரை? பாகிஸ்தான் ஸ்பேஸ்ல அப்படி பேசு, கண்டுக்க மாட்டானுங்க. எங்க ஸ்பேஸ்ல பேசினா மூஞ்சி வாயெல்லாம் பெத்துருவானுங்க. ஓகே சொல்லுங்க. சுதந்திர தினத்துக்கு வாங்க, அப்ப வேணா வரிசையா நிறுத்தி உங்களுக்கு நான் காமிக்கிறோம். வந்து நீங்க வந்து ஒரு பேரேட் நடத்துறீங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிட்டு ஆமா, சுதந்திர தினத்துக்கு நடத்த மாட்டாங்க. நீங்க திமுகன்னு நினைக்கிறேன். அது வந்து ஜனவரி 26 நடத்துவாங்க. சுதந்திர தினத்துக்கு நடத்த மாட்டாங்க. ஸ்டாலின் தப்பா சொல்லிக்கிறாரு அதுல. ஐயோ, ஸ்டாலினுக்காக நான் பேசல. சுதந்திர தினத்துக்குலாம் எதுவும் நடத்த மாட்டாங்க. இல்ல 2 டைம் நடத்துவாங்க. இல்ல 2 டைம்லாம் இல்ல, ஒரு தடவை தான். குடியரசு நடத்த மாட்டாங்க. சாமி, ஏதாவது போதை போட்டிருக்கியா நீ? ஏன் டிவி போதை போட்டப்ப தான் இறங்கி போயிரியா? அப்புறம் நான் ஏதாவது போதையை போட்டா கண்டுபிடி பேசுறேன். ஏன் டிவி கண்ணு முன்னாடி நடக்குது. ஜனவரி 26 தான் நடத்துவாங்க. சரியா? மார்ச் 1 சரியா? சுதந்திர தினத்துக்கு எதுவும் நடத்த மாட்டாங்க. ஆகஸ்ட் 15 கொடியேற்றம் மட்டும்தான் இருக்கும் செங்கோட்டையில, அவ்வளவுதான். நானே இங்க அடிக்கடி போன் வந்துட்டு இருக்கேன், எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் எனக்கு. அப்ப போய் பேசிட்டு வா போ. நீ சொல்ற கரெக்ட் தான். வரக்கூடாது. அப்பவுமே எனக்கு தெரிஞ்சு 35 எல்லாம் ஒட்டுக்கா காமிக்க மாட்டாங்களே. நான் பார்த்தது இல்ல, எல்லா இதுவும் பாக்குறேன். காமிக்கிறது இல்ல. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து தப்புங்க இருக்குல்ல. ஜிபிஎஸ் எடுத்து அனுப்புவாங்க. ஏங்க, நாங்க வந்து உங்க பாகிஸ்தானோட வாயை அடிச்சு பேத்துட்டோம். சரியா? இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, அடிச்ச எங்க கையில ஏதாவது காயம் இருக்கான்னு கேக்குறீங்க. பாகிஸ்தானே
இல்ல, இல்ல. நான் எழுதி வைக்கல. அப்படி சொன்னா நீங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்கல்ல. உங்க பாகிஸ்தான நாங்க அடிச்சு பேத்துருக்கோம் வாய. அப்போ அடிக்கும்போது அந்த கையில எங்களுக்கு அந்த முள்ளில ஏதாவது அடிபட்டுருக்கான்னு நீங்க அக்கறையா விசாரிக்கிறீங்க. கரெக்ட்டா? அதனால தான் ரஃபேல் விழுந்துருச்சா, ஒண்ணும் சுக்கா இல்ல. விழுந்துச்சான்னு கேட்கிறீங்க. ஆமா. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நாங்க வந்து அந்த இது பிரேஸ்லெட் போட்டு ஒரே அடி. அவன் பல்லு தெறிச்சிருச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க அக்கறைக்கு நன்றி. ஓகே. ம். அதுதான் உங்களுக்கு தான் அடிபிடிச்சோ அப்படின்னு வந்து ஒரு சின்ன டவுட் ஆயிடுச்சு. இல்ல, இல்ல, இல்ல. எங்களுக்கு வந்து என்னன்னா, நாங்க தெரியாத்தனமா திரும்பி இருக்கும்போது, எங்க குழந்தைங்க 26 பேர கொன்ட்டானுங்க. ஹிந்துவா, முஸ்லிமான்னு கேட்டு. அது வந்து அப்ப அதுக்கு விட்டுருங்க. ஆமா. அதுக்கப்புறம் அதுக்கு தான் பதிலா அதுக்கப்புறம் நாங்க போய் வந்து ஒரு 200 பன்னிகள போட்டு தள்ளிட்டோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுவும் அந்த தலைமை பன்னி இருக்குல்ல, மசூத் அசருன்னு உங்க ஆளுக, அவனுக்குமே அவன் குடும்பத்திலேயே 14 உருப்படிய போட்டு தள்ளிட்டோம். பொம்பளைங்களலாம் போட்டு தள்ளிட்டோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்பதான் கோவமே அப்பதான் அடங்குச்சுன்னா பாத்துக்கங்களேன். ம். கோழைகளா இருக்கானுங்க. போய் பொதுமக்கள்கிட்ட துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுடுறானுங்க. தைரியம் இருந்தா ஆர்மிகிட்ட வர வேண்டியதுதானே இல்லையா? ம். திமுக காரனே தேவல போல இருக்கு. இந்த வார் ஆயுதம் வண்டிக்கு ஏன் நிப்பாட்டீங்க திடீர்னு? எங்களுக்கு போர் இவ்வளவு அடிக்கும்போது கோவம் இருந்த அடிப்போங்க. ஆளுங்க அதுக்கப்புறம் ஏன் வந்து நிறுத்திக்குவோம். இல்ல நீங்க இவ்வளவு கோவம் வந்த ஆளுங்க ஏன் வந்து வாரம் நிப்பாட்டீங்க திடீர்னு? எனக்கு அதுதான் எங்களுக்கு வந்து போர் அடிக்கும்போது அடிப்போம். அதுக்கப்புறம் நிறுத்திக்குவோம். எல்லாம் எங்க ஆர்மி இல்லையா? உங்களுக்கு வந்து அமெரிக்கா வந்து மிரட்டலாம் வரல இல்ல? அமெரிக்காலாம் கிறுக்கு கூதிங்க. அவனெல்லாம் மிரட்டுறதுக்கு யாருங்க பயப்படுவான்? இந்திரா காந்தி பயந்துக்கும், நேரு பயந்துக்கும். நாங்கலாம் பயப்படுவோமா? ஓகே ஓகே. நீங்களும் வந்து பெரிய 56 இல்ல. ஐயோ, ஆமா. உக்ரைன்ல போய் மிரட்ட சொல்லுங்க. அட ஆமாயா, நல்ல வேலை சொன்னேன். ஆமா, ஒருவேளை பாகிஸ்தான்ல தமிழர்கள்லாம் இருந்தா, தளபதி பஸ் வச்சு கூப்பிட்டு வந்திருப்பார்ல, உக்ரைன்ல இருந்து கூப்பிட்டு வந்த மாரி. இல்ல கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த உக்ரைன்ல வந்து வார் வந்து நிப்பாட்டினாங்கல்ல, அது மாதிரி ஏன் வந்து ம். இந்த ஆரம்பத்திலேயே வந்து நீங்க கூப்பிட்டு சிங்கிள் போன் கால்ல வேணாம் பாஸ் இதோட நிப்பாட்டிக்கீங்க நீயே சொல்ல பேச முடியல. இது புரியல. எனக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குது. மைக்க சரி பண்ணிட்டு பேசுறீங்களா என்ன? இல்ல இப்ப கேக்குதா? வாயில தான் வச்சிருக்கீங்களா? எத்தன வாயில தான் வச்சிருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க கேட்போம். ஏன்னா வாயில எத வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாரு எம்ஏ. இல்ல, எனக்கு அவங்க கேட்டதே புரியல. இல்ல நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கலையா? அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள பார்த்து நீங்க வாயில ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. ஆமா ஆக்சுவலா வந்து வாயில வச்சிருந்தேன். ஏதோ வச்சிருந்தாராம்ப்பா. சிகரெட் வந்து வச்சிருந்தா அது வந்து சீ. ஏன்னா புகைப்பழக்கம் வந்து சரியில்லைங்க. அதெல்லாம் குடிக்காதீங்க. தவறு. இல்ல எனக்குமே அது தோணுது பூச்சி, அடிக்கடி தோணும். என்ன வந்து உங்க மாதிரி ஸ்மோக்கிங் வந்து காசஸ் கேன்சர். இல்ல ஆக்சுவலா வந்து ஸ்மோக்கிங் உங்க மாதிரி வந்து கூட நின்று சொல்ற அளவுக்கு வந்து நண்பர்கள் யாரும் இல்லையா? நண்பா இருந்தா எதுக்குங்க சொல்லணும்? அவனுக்கு அறிவு வேணும். மண்டையில என்ன சாணியா இருக்குது அறிவு பொதுவா. நான் அப்ப என்ன குடிக்கிறேனா? நான் இல்ல எவனா சொல்லி பண்றது குடிக்கிறேனா? நீ குடிக்க மாட்டேயா? நீ உன் வீட்ல குழந்தைங்க இருக்கும், பேரன் பேத்தி இருக்கும். இல்ல பக்கத்து வீட்டு குழந்தைங்க ஏதாவது நீங்க எடுப்பீங்க, பேசுவீங்க. அப்ப நான் வந்து அவங்களுக்கெல்லாம் அந்த பொதுவா வாசம் வந்து அடிச்சா நல்லாவா ஃபேமிலியோட இருக்கும்? இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ட்விட்டர் பக்கமே வரமாட்டேன். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் ப்ரோ. அடுத்தவங்களுக்கு. இல்லையா இல்ல ஹோஸ்ட், நான் ஆக்சுவலா வந்து ஃபேமிலியோட இருக்குன்னா வந்து நான் ட்விட்டர்ல பக்கமே வரமாட்டேன். அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலி இந்த பிரேசில்ல ஒரு தவளை இருக்கு சரியா? அந்த தவளையோட ஸ்கின் வந்து நீ தடவி நடு நாக்குல ஒரு இழுத்தீங்கன்னு வைங்க, ஸ்மோக்கிங்லாம் மறந்துருவீங்க. யோ இதுக்காக வந்து ஒரு பாவம் என் தவளையை கொள்ளணுமையா நானு? நான் தவளைய கொல்லவே நக்கத்தான் சொன்னேன் சொல்லலையே. ப்ரோ. நான் வந்து கடிச்சு ஏறுறப்போ சாப்பிடுறதுக்குல்ல. அந்த தவளையை கொள்ளணுமா? நீ நான் பார்த்தா நீ தவளைய கொல்லவே சொல்லலையே. நீ எல்லாம் வந்து தண்ணி போட்டு போத பயங்கரமான வரும் ஒரு நியாயம் இருக்கு. நீ என்னையா சிகரெட் குடிச்சிட்டே போத வந்த மாரி பேசுற? இல்ல நீ வந்து பயங்கரமான சுயநலவாதி ஜி. அதாவது ஆமா. கூட இருக்கவன் வந்து நல்லா இருக்குன்னு வந்து பக்கத்துல இருக்கவன் சாப்பிடிக்கு வந்து நீ வந்து தயங்கவே மாட்டேங்கிற பாத்தியா? நீ தான் இப்ப என் பக்கம் இருக்க. அதான் சொல்றேன். அந்த தவளை பிரேசில் இருக்க தவளையை போய் கொல்ல சொல்ற நீ. நான் கொல்ல சொல்லலையே. நான் தொட்டு நக்குன்னு தானே சொல்றேன். நீ என்ன சொன்ன ஃபர்ஸ்ட்? என்ன சொன்னேன்? எதை? ஏன் தோலைங்க தவளையோட தலை மேல விரல வச்சு ஒரு இழுத்து நடு நாக்குல ஒரு நக்கு நக்குனீங்கன்னா ஒரு 6-7 மணி நேரத்துக்கு நீங்க போதையில போயிருவீங்க. அதுக்கப்புறம் பாடையில போயிருவீங்க. அது வேற மேட்ரு. சொல்றேன். கோமால போயிருவீங்க. அதுக்கப்புறம் பாடையில போயிருவீங்க.
அப்போ வந்து கூட இருக்கவனையும் காப்பாற்ற மாட்டேங்க. யோ நீ திமுக ஓட்டு போட்டியா பிஜேபி ஓட்டு போட்டியா? யோ யாருக்கு ஓட்டு போட்டா நல்லா புரிஞ்சுக்குவா. நான் இந்தியாவில் இருக்கேன். நான் வந்து இந்தியாவுக்கு பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டாலும் நான் வந்து இந்திய அப்ப நீ சாக வேண்டியதா? அப்போ ஒரு தவளையில நீ 2 தவளையை தின்னுட்டு சாவோ. இந்த கதையெல்லாம் பேசுற நீ வந்து நட்பா பேசுறியா? நட்பா பேசுவோம். அரசியல பேசுற கருத்தை வந்து நீ வந்து உனக்கு எதிராக நீ என்ன பேசுறியோ நானும் அதுக்கு எதிராக பேசிட்டு சண்டை போடுவேன். அதை விடு. அப்ப வந்து பிஜேபி ஓட்டு போல வந்து இந்தியா விட்டு வெளியே போயிருமா? இல்ல செத்து போயிடணும். என்ன தேவை இருக்கு? இதான் இப்படி வந்து உளறிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு டைம் எல்லாம் மிச்சம் ஆயிருக்கு. நாங்க எவ்வளவு ப்ரொடக்டிவா பேசிட்டு இருந்தோம். இல்ல மட்டும் நீங்க வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 100 பில்லியன் வந்து சம்பாதித்தே இருப்பீங்க. அமிதாப் மாமா டென்ஷன் ஆயிட்டார். சரி விடுங்க. பேசுங்க. என்ன ஸ்டாலின் ஏதோ டெல்லி போயிருக்காரு போல மோடியை மிரட்டுறதுக்கு. இல்ல போயிருப்பாரு. அவர் எதுக்கு மோடியை போய் மறக்கணும்? மோடியை வந்து பயங்கரமா தைரியசாலி. அவர் போய் எதுக்கு மறக்கணும்? அப்போ முட்டி போடுறதுக்கு போனாருங்களா? இல்ல அப்ப முட்டி போடுறதுக்கு போனாரு. ஐயோ ஏகாந்த் நீங்க திமுக தான். அதை மறந்துட்டு பேசிட்டு இருந்தாலே திமுக தான். ஏகாந்துக்கு டபக்குன்னு திமுக மறந்துட்டோம். இல்ல ஒரே நிமிஷம் நான் கேக்குறேன். பழக்க தோஷத்துல சிக்கிட்டாச்சு. லிட்டில் மார்க் நானும் டிஎம்கே தான். என்ன எடுத்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. 24/7 வந்து நீ பொலிட்டிக்கல் பேசுறது வச்சுக்கோ, ஒண்ணு வீட்டை விட்டு நீ வெளியே போயிருவ. இல்ல புரியல எனக்கு. நானே தமிழ் அரைகுறையா தான் பேசுறேன். நீ பேசுறது எனக்கே புரிய மாட்டேங்கியா? இல்ல ஒரே நிமிஷம். ஏன் அப்படின்னா வந்து என்னோட ப்ளூடூத்தும் எனக்கு ஒண்டி தான் புரியலையா? இல்ல உங்களுக்கும் புரியலையாங்க? வேற புரியாம நடிக்காத சொல்றேன். இப்போ என்ன நீ பேசுனதே கேட்கலையா? சத்தியமா நீங்க பேசுறது கேட்கவும் இல்ல புரியவும் இல்ல. இப்ப கேக்குதா? ஹலோ கேக்கலிங் கேக்குதா? கேக்கலிங். ஆனா 2G நீ இருக்க வத்தியா? நீ ப்ளூடூத் தான் ப்ராப்ளமோ, இன்னைக்கு தான் வாங்கினேன், இதுதான் ப்ராப்ளம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிட்டர்ன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஓபன் ஸ்பீக்கர்ல பேசுறேன், அதுவே கேட்கலங்கிறீங்க. இன்னும் பேசவே மாட்டேறாரு. வாங்க ப்ரோ. ஹலோ ஹலோ. வேற யாருக்குன்னா கேக்குதாங்க அவர் பேசுறது? ஹலோ பேச சொல்லுங்க. ஹலோ பிரதர் கேக்குதா? யோ ஹோஸ்ட் ப்ளூடூத் ஹெட்செட் வாங்குனேன். ஹலோ ஹலோ அவர் பேசுறது கேட்கல. பேச மாட்டாரு. கிளம்பிட்டாராட்டு இருக்கு. இருங்க வருவாருங்க. யோ ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கினியா? அது வந்து ஒர்க் ஆகலையோன்னு எனக்கே டவுட் வர அளவுக்கு நீங்க பேசுறீங்க. ஐயோ இன்னும் யாருமே பேச மாட்டீங்க. ஐயோ பேசிட்டு தான் இருக்காங்க. ஏகாந்த் கோஸ்ட் எங்க? இல்ல 2G இப்ப வெளியே கலப்புறதாங்க, அதுதான் வாங்கல. அப்படியா? சொல்லலாம்ல, நாங்க வேஸ்ட் பண்றேன். பேசியா லிட்டில் மார்க். ரஃபேல பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. எத்தனை ரஃபேல் விழுந்துச்சு நீயா சொல்லு. ஐயோ நான் ரஃபேல பத்தி நான் கேட்கவே இல்லையே. அப்பெல்லாம் கேட்டு இருந்தியா? அப்ப நான் கேட்டேன், அப்ப நீ பதிலே சொல்லியே. அதுக்கப்புறம் உனக்கு தெரியல போல் இருக்கு, நான் கடந்து வந்துட்டேன் வெளியே. அப்ப திரும்ப இப்ப கேட்க அப்படின்னா கூகுள்ல போய் நீ சர்ச் பண்ணுவேன், அப்புறம் வந்து மத்தவங்க போய் கேட்பேன். அதான் தேவையா? திருப்பி நான் கேட்க ஏற்கனவே வந்து டிவில தான் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் நம்ம போய் அதை போய் திரும்ப உங்ககிட்ட கேட்க. அது கூகுள் தான் சர்ச் பண்ணா என்ன பண்றது? அந்த அறிவு இல்லாம நீ என்கிட்ட வந்து கேக்குற. நீ ஏன் கூகுள்ல சர்ச் பண்ணிருக்கலாம்? ஐயோ கூகுள்ல நான் எதுக்கே சர்ச் பண்றேன்? ஏன் கூகுள்ல சர்ச் பண்ண என்ன? ஐயோ நீ சன் டிவி மாதிரி கணக்குதிய டிவில கேக்குறதுக்கு கூகுள் சர்ச் பெட்டர் தானேயா? ஆக்சுவலா வந்து அருணா போடையிலே வந்து அவன் சில விஷயம் தப்பாவே சொன்னா. அப்படி நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிறா அர்ணப் சொல்றதெல்லாம் தப்பு. இல்ல எனக்கு தெரியல, நான் கேட்டுதான். எனக்கு என்னமோ அர்ணபாவோட பெரிய ஆள் வந்து இந்த
இந்த புரோட்டா வீச்சு செந்தில், குணசேகரன், கார்த்திகை செல்வன் அந்த மாதிரி ஆளுங்க தான். ஆமா, நீ எப்போ எக்கோ அடிக்குது, யாருது? எல்லாமே மியூட்ல தான் இருக்கு. எக்கோ அந்த ஆள் இருந்தா வந்துச்சு. இருக்கலாம். ஏன் தண்ணீர் கேன் போட போயிருக்கான் எவனோ, அவனை போய் இப்ப 5 பேர் வெட்டி இருக்கானுங்கய்யா. சரிங்களா? பூஜி சொல்லியா? சாப்பிட்டியா? இல்லையா? மணி 3 நாள் ஆச்சு, இன்னும் சாப்பிடலையா நீ? நீ சாப்பிட்டியா? நான் இப்பதான் சாப்பிட்டு இருக்கேன். சரி சரி அனுப்பிச்சு எனக்கு பார்சல். சரி சரி சொல்லுங்க தனுஷ், அப்புறம் வேற என்ன? சொல்லுங்க ப்ரோ. என் மைக் நீ வாங்கிட்டு என்னைய சொல்லுங்க, ஆனா நான் தான் பேசிட்டு இருக்கணுமா? நீ பேச மாட்டியா? எல்லாம் அதே ஏரியாவுக்கு இருக்கும். எங்க ப்ரோ, பெங்களூரா? வழக்கம் போல ஒரு 4 கேள்வி கேட்டுக்காம இதுதான் நீ மைக் மழையா ப்ரோ? வாங்கிட்டு. இல்ல ப்ரோ, மழையா ப்ரோ? மழை இல்ல, இந்த ஏரியால இல்ல. பட் கொஞ்சம் நல்லா கிளைமேட் சூப்பரா இருக்குது. ஊட்டி கிளைமேட். நார்மலாவே கொஞ்சம் கூலிங்கா தான் இருக்கு. ஆமா, இது மாறிடுச்சு கிளைமேட். நேரத்துல இந்த நேரத்துல இருந்தே காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வைகாசி பிறந்த உடனே. இப்ப நான் குற்றாலம் போய்கிட்டு இருக்கேன் குளிக்கிறதுக்கு. குற்றாலம் கூலிங்ல குற்றாலம் திண்டுக்கல்லையா வரும்? குற்றாலம் தேனியில வருமா? இல்ல இந்த பக்கம். ஆமா, தென்காசி. திருநெல்வேலி தென்காசி டிஸ்ட்ரிக்டா? பார்டர்ல. தேனியில சுருளின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, சுருளி அவ்வளவு தண்ணி வராது, வரும், குற்றாலமா வராது. இல்லாட்டி நல்ல கும்பக்கரை போகலாம். கும்பக்கரை அங்க ஒண்ணு இருக்குல்ல, கோவை குற்றாலமா? அது வந்து